கலையாமி அந்த சசதர கலையாங்கிதமௌளிம் அமலசித்வலாயாம் அலயாம் ஆகம பீடி நிலையாம் வலயாங்க சுந்தரீம் அம்பாம். ஸோ அந்த கலையாமி இது கடைசியில் வரணும். சசதர கலையா, கலைனா அந்த பிறை சந்திரன். சசதரன்னு சொன்னான்னா சசன்னா முயல். ஸோ அந்த மானில் ஒரு களங்கம், அது முயல் போல இருக்குது சொல்லுவா. சில இடத்துல பார்த்தா மான் களங்கம்பா, சில இடத்துல முயல் போன்ற களங்கம்பா. ஸோ சசதர கலையான்னு சொன்னால் சந்திர பிறையை உடையவள். ஸோ அந்த கலை சந்திரனை தலையில் பிறை சந்திரனை சூடியவள். அங்கித மௌலி, மௌலின்னு அவளுடைய கிரீடத்தில் அது பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவளுடைய கிரீடத்தில் அந்த பிறை சந்திரனோடு கூடியவள். அமல சித்வலயாம், அமலர்கள்னா குற்றமற்றவர்கள். குற்றமற்றவருடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய, சித்தத்தில் அப்படியே ஆக்கிரமிச்சிருக்கா. வளையாம்னு சொன்னானே நம்ம சாகர வளையாம் அப்படி சொல்லுவோம். சாகர வளையாம்னு சொன்னானே பூமின்னு அர்த்தம். ஏன்னா சாகரத்தை தனக்கு வளையலாட்டமாக எல்லையாக கொண்டிருக்கக்கூடியது பூமி. அப்படிப்பட்ட அந்த சாகர வளையாம் மேதினீம், அந்த பூமியை ஆண்டவர்கள் அந்த ரகுவம்சத்தில் வந்தவர்கள் அப்படி சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி ஸோ என்டையர் பூமியை கவர் பண்ணுறதுனால சாகர வளையாம்னு சொல்லுவோம், சாகரத்தை சூழ்ந்திருக்க. அது மாதிரி இங்கே சித்தத்தை, அவருடைய சித்தத்தோட எல்லையை கொண்டிருக்கக்கூடியவள்னு என்ன அர்த்தம்? முழு சித்தத்துலேயும் அவள் உட்காண்டிருக்கா, தேவி உட்காண்டிருக்கா. ஸோ அமலர்கள் குற்றமற்றவருடைய சித்தத்தில் அப்படியே வசித்து கொண்டிருக்கக்கூடியவள். லயாம், அலயாம்னா லயாம், லயமே கிடையாது அவளுக்கு. என்றைக்காவது லயம் உண்டா? நமக்கெல்லாம் லயம் உண்டு, நமக்கெல்லாம் அழிவு உண்டு, நம்ம மரணம் வந்துடுறது, திருப்பி பிறக்கிறோம், இப்படி வருது. அவளுக்கு லயமே கிடையாது, சனாதனமாக எப்பொழுது இருக்கக்கூடிய லயாம். ஆகம பீட்டி நிலையாம், ஆகமான்னு சொன்னாலே வேதம்னு அர்த்தம். ஸோ வேதங்களோட தலையில், வேத விழுப்பொருள்னு சொல்லும்போது வேதங்களுடைய தலையில் அவள் உட்காண்டிருக்கான்னு என்ன அர்த்தம்? பீட்டம்னு சொன்னானது வேதத்தை ஆசனமாக போட்டுன்னு உட்காண்டிருக்கான்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய பாதத்தில் அந்த வேதங்கள் இருக்கின்றன. ஸோ ஆகமங்கள் வேதத்தை தனக்கு பீடமாக கொண்டவள், அது மேலே இருக்கா அவள். வேதத்தால் அறிய வைக்கக்கூடியவள், அதனால வேத பீடிகா. அவளுக்கு பீடிகான்னு சொன்னால் பலகைன்னு அர்த்தம். ஸோ வேதமே அவளுக்கு காலில் பலகா மாதிரி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆகமங்களை தன்னுடைய பீடமாக கொண்டவள் நிலையாம், அதில் நிலை பெற்றவள். வளையாங்க சுந்தரி, இங்கே வளையாங்கன்னு சொன்னா வளையல்னு அர்த்தம். நம்ம நார்மலாக வளையல் போட்டுக்கிறோம் அந்த வளையல். ஸோ வளையாங்க சுந்தரின்னு சொன்னால் கையில் அழகாக வளையல் தடம், அங்கன்னா பொறிக்கப்பட்டதான் திருப்பியும். ஸோ அங்கிதம் அங்க, ஸோ பொறிக்கப்பட்ட என்னது? வளையலோட தடம் தேவியோட கையில் இருக்குது. எதனால் அப்படி வளையல் தடம் போட்டுடுது கையில்? தேவி அந்த வேதவதி நதியெலாம் பொங்கி வந்துடுது. இதெல்லாம் ஒரு விளையாட்டு, சிவனோட திருவிளையாடல் இல்லையா? அப்போ அந்த தன்னுடைய தான் பிடிச்சி வச்ச மணல் லிங்கம் எங்கேயும் போயிட போகிறதோ அழிஞ்சிட போகிறதோ இந்த வெள்ளத்தில்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இறுகி குழைய தழுவிண்டா இல்லையா அந்த லிங்கத்தை. அப்பளுடைய வளையல் தடம் அப்படி மார்போடு தடம் அந்த இதில் பட்டுது, சிவலிங்கத்தில் பட்டுதும்போ. அது மாதிரி அவளுடைய வளையல் தடம் அந்த சிவலிங்கத்திலையும் பட்டுது, அவளுடைய வளையல் தடம் அவளுடைய கைகளையும் படுறது இல்லையா? ஸோ வளைய அங்க சுந்தரி, வளையல் தன் கைகளில் அந்த தடத்தை உடைய அந்த அம்மாவை கலையாமி அந்தக, முதல்ல இது ஆரம்பிக்கிறது. நான் என்னுள்ளே தியானம் செய்கிறேன். அந்தகன உள்ளே, எனக்குள்ளே கலையாமின்னு. ஸோ நான் அதை தியானிக்கிறேன்னு அர்த்தம். இங்க கலையாமி, அகம் கலையாமி, நான் தியானிக்கிறேன் அப்படின்னு மூகர் பாடுறாருங்க. கலையாமி அந்தக சசதர கலையா அங்கித மௌலி மமலச்சித் வலயாம் அலயாம் ஆகம பீடி நிலையாம் வலயாங்க சுந்தரி மம்பாம். சர்வாதி பரம சாதக குரு ஆனேதாய காம பீட ஜுஷே சர்வாக்ருதயே சோணிம கர்வாய அஸ்மை சமர்ப்பியதே ஹிருதயம். ஷர்வன சிவன் அர்த்தம். ஸோ ஷர்வாதி சிவன் முதலான பரம சாதக குரு, ஆதி குரு யார் நம்மளுக்கு? சிவன் தான் இல்லையா? ஸோ தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரான்னு சொல்கிறோம். ஸோ முதல் ஆதி குருவாக சிவன் இருக்கார் இல்லையா? ஸோ ஆதி பரம சாதனை உடையவர்கள், அப்படிப்பட்ட பரம குருக்கள், அப்படி குரு பரம்பரை ஆனீதாய அவர்கள் கொண்டு வந்தது என்னது? இந்த காமகோடி பீடம்னு சொல்கிறோம். ஸோ பலவிதமான குருக்கள் அலங்காரமாக அதில் அலங்காரம் பண்ணியிருக்கா. இப்போ ஆதிசங்கரர் அதில் இருந்தார், ஆதிசங்கரர் நிறுவிய மடம் அப்படி சொல்லும்போது ஆதிசங்கரர் தான் காமகோடி பீடத்தை நிறுவியிருக்கா. அதுக்கு பின்னாடி அவருடைய சுரேஸ்வராச்சாரியார் எல்லாம் அந்த பீடத்தை அலங்கரிச்சிருக்கா
ஏகப்பட்ட பெரிய பெரிய குருக்கள் நம்ம பெரியவா, இந்த மூக்கரும் பின்னாடி 20வது பீடத்தில் அவரும் உட்காண்டிருக்கார். ஸோ இப்படி அந்த பலவிதமான குருக்கள் வரிசையாக சாதக குரு, அதாவது சாதனை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய குருக்களால் ஆனீதாய கொண்டு வரப்பட்ட காமபீட ஜுஷே, காமகோடி பீடத்தில் இருப்பவளேன்னு அர்த்தம். அவர்களால் சேவிக்கப்பட தகுந்த அந்த காமகோடி பீடம் சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடியவளேன்னு கூப்பிட்றாருங்க ஜுஷே. ஸோ அந்த ஜகர்குருக்களோடு கொண்டு வந்ததில் காஞ்சிபுரத்தில் தானே அதை நிறுவினா. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவளே சர்வ ஆக்கிருத்தையே, எல்லா வடிவினலாக இருக்கான்னு அர்த்தம். விராட்ட ரூபி. ஸோ தேவிதான் மாயை சொல்கிறோம், தேவிதான் பிரகிருத்தின்னு சொல்கிறோம். ஸோ உலக வடிவினலாக சர்வ ஆக்கிருத்தையே, எல்லா ஆக்கிருதிகளாகவும் விராட்ட வடிவமாக எங்கும் பரவியவளாக இருக்கிறாள். ஷோணிம கர்வாய, அவளுக்கு என்ன ரெட்டு கர்வம், ஷோணிமன்னா ரெட்டுன்னு அர்த்தம். ஸோ ரெட்டு கர்வம்னா என்னது, ராகம்னா ஒரு அர்த்தம் என்னது, லவ். ராகான்னா ரெட்டுன்னு சொல்லுவோம், ராகான்னா லவ்னு சொல்லுவோம். ஸோ ஷோணிம கர்வாய, அவளுக்கு ஸ்ருங்கார ரசத்தோட கலரும் ரெட்டு. ஸோ அந்த ஸ்ருங்கார ரசத்தோடு கூடியவள் காமேஸ்வரியாக இருக்கிறாள். ஷோணிம கர்வாய, தான் ஸ்ருங்காரத்தினால் சிவனை தன் வசப்படுத்தக்கூடியவள். அந்த கர்வம் அவளுக்கு இருக்குது, சௌண்டீரிய கர்வம் சொல்லுவோம் தான். ஸோ அப்படி அந்த ராகத்தோடு கூடியவள், அதனால ஷோணிம கர்வாயான்னு சொல்கிறோம். அதை இன்னொன்று பார்த்தோமானா மக்களிடத்துலேயும் அவளுக்கு அந்த அனுராகம் இருக்கு இல்லையா, லவ் இருக்கு இல்லையா, ராகம் இருக்குது அவளுக்கு மக்களிடத்துல. அதனால தான் என்ன பண்ணுறா, அவள் மக்களை திருப்பி சிருஷ்டி பண்ணுறதுக்கு பண்ணுறா. எதனால, அனுகிரக சக்தி, தேவியோட அனுகிரக சக்தி. அதனால திரும்பி பிறக்க வச்சு அவளை கர்மத்தை பண்ண வச்சு அவளை தன்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு ஐக்கியப்படுத்திக்கணும்னு ஆசைப்படுறான். ஸோ அதனாலே அவளுக்கு அந்த ஷோணிம கர்வம் இருக்குது, இந்த ராகம் இருக்கு அவள்கிட்ட. ஸோ அஸ்மை, அவளிடத்தில் ஹிருதயம் சமர்ப்பியதே, என்னுடைய ஹிருதயத்தை சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறார். என்னுடைய ஹிருதயமாகப்பட்டது சமர்ப்பிக்கப்படுகிறது. இது பாசிவ் வாய்ஸில் சொல்கிறார், அவ்வளோதான். நான் கொடுக்குற கலையாமின்னு முதல்ல சொல்லும்போது ஆக்டிவ் வாய்ஸில் பேசினார், நான் தியானிக்கிறேன்னாரு. இங்கே என்னுடைய ஹிருதயம் சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு பாசிவ் வாய்ஸில் சொல்கிறார், சமர்ப்பியதே. ஸோ அண்ட் இன்னும் ராதே கிருஷ்ணா. சர்வாதி பரம சாதக குரு ஆனீதாய காம பீட ஜுஷே சர்வ ஆக்ருதயே ஷோணிம கர்வாய அஸ்மை சமர்ப்பியதே ஹிருதயம். சமயா சாந்தியமபூயூகைः சமயா புத்யா சதா ஏவ ஷீலதயா உமயா காஞ்சீரதயா நமயா லப்யேத கிம்னுதாத்ம்யம். சமயா, தேவிக்கு சமயானே ஒரு பேருண்டு. அதாவது சமயாச்சாரம்னு சொல்லுவோம். கௌல ஆச்சாரியம், சமயாச்சாரம், அப்படி 2 விதமாக சாக்தத்தில் வரக்கூடிய பிரான்ச்சஸ் இது. ஸோ தேவியை எப்படி, அதாவது சிவனோடு கூட உள்ளவளாக சமயான்னு சொல்லலாம். இன்னொரு மார்க்கத்தில் சிவனே கிடையாது, சக்திக்குள்ளேயே சிவனும் அடக்கம்ங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்படி 2 விதமாக சாக்தர்கள் ப்ரே பண்ணுவாள். அதில் ஒரு சமயம் சமயான்னு கூப்பிடுறது, அது ஒரு அர்த்தம். இல்லாட்டினா சமயான்னு ஈக்குவாலிட்டின்னு பார்த்தானா சரி எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கக்கூடியவள், அதனாலே அவள் சமயா எப்படியும் எடுத்துக்கலாம். சாந்தியமயூகைஹி, சாந்தியமயூகைன்னா சந்தியா காலத்துடைய அந்த கிரணங்கள். அப்போ எப்படி இருக்கும், சூரியனோட கிரணமெல்லாம் ரெட் கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ மயூகன கிரணம்னு அர்த்தம். ஸோ சாந்தியமயூகைஹி, சந்தியா காலத்து கிரணங்கள் போன்ற சிவந்த வடிவினலாக இருப்பவள். அடுத்த சமயா புத்தியான்றார். இந்த இடத்துல சமமான புத்தி உடையவர்கள், சமயா புத்தியா, எல்லாரையும் சமமாக சமத்துவ புத்தியோடு இருக்கக்கூடியவர்கள் சாதுக்கள். சதா ஏவ ஷீலிதையா, அவர்களால் ஷீலமாக ஸ்துதிக்கப்படுபவள் இல்லையா. ஷீலமானது ஹபிச்சுவலாகவே அவள் எப்போவுமே தேவியே தியானம் பண்ணிட்டு இருப்பாள். அப்படி சமபுத்தி உடையவர்களால் அவர்களால் ப்ரே பண்ணக்கூடியவள். சதா ஏவ ஷீலிதையா, ஷீலம்னு என்னது, தேவி அப்படி கொண்டாடி வச்சுப்பா, அப்படி ஷீலமா அந்த மாதிரி அவர்களை உடையவள். உமையா, உமா, ஸோ உமாதேவி அவளோட பேர் தானே. ஸோ உமையா, உமாவாள். காஞ்சீரதையா, காஞ்சியில் ஈடுபாடு, ரத்தின ஈடுபாடு, ரதையா காஞ்சிபுரத்தை ரொம்ப ஆசையாக நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு உட்காண்டிருக்கான். அப்படி காஞ்சியில் ஈடுபாடு உடையவள். ந மயா தாதாத்மியம் லப்யத்தே கிம்னு கேட்குறார். தேவி உன்னோடு கூட எனக்கு சாயுஜ்யம் வேணும்னு கேட்குறார். தாதாத்மியம்னா சமமான அர்த்தம். தாதாத்மியம்னு சொன்னான்னா உன்னோடு சமமாக ஐக்கியத்துவம். ஸோ அப்படி உன்னுடைய சாயுஜ்யம்
ந லபியதே மயா, ஏன் எனக்கு அது கிட்டவில்லை, எனக்கு அது ஏன் எனக்கு அது கிட்டாமல் இருக்கிறது, கிம்னு ஏன் அப்படி கிடைக்கலை, எனக்கு சாயுஜ்யம் ஆகணுமே, உன்னை பார்த்த தருணத்திலேயே என் மனசு அப்படியே உங்ககிட்ட போய் நான் அந்த சந்தர்ப்பத்திலேயே நான் உங்ககிட்ட சேர்ந்துருக்கணுமே, எனக்கு சாயுஜ்ய பதவி கிடைச்சிருக்கணுமே, ஏன் எனக்கு கிடைக்கலைன்னு வருத்தப்படுறா நீங்க மூக்கர். சமய சாந்தியமயுகைஹி சமயா புத்யா சதா ஏவ ஷீலிதயா உமயா காஞ்சீரதயா நமயா லப்யேத கிம்னோ தாதாத்யம் ஜந்தோஹோ தவ பதபூஜன சந்தோஷதரங்கிதஸ்ய காமாட்சி வந்தோ யதி பவதி புனக சிந்தோர் அம்பசுபப்ரமீதி ஷீலா. ஸோ தவ பத பூஜன, அதாவது உன்னுடைய பதன பாதம், உன்னுடைய பாதங்களை பூஜிக்கிறது. ஸோ தவ பத பூஜன, உன்னுடைய பாதத்தை பூஜிப்பதால் சந்தோஷ தரங்கித்த, ஒரே சந்தோஷம், தேவியோட பாதத்தை பூஜை பண்ணுறக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிதே அப்படின்னு சந்தோஷத்தினால தரங்கிதஸ்ய ஜந்தோஹோ, அலையலையாக சந்தோஷம், தரங்கம்னு என்னது அலைகள். ஸோ அப்படி மனசில் சந்தோஷ அலை, தேவியை பூஜை பண்ண சந்தோஷ அலை வருதே, அப்படிப்பட்ட ஜந்தோஹோ, அந்த ஜந்துக்களுடைய, அந்த மக்கள் யார் யாரெல்லாம் பூஜை பண்ணுறாளோ அந்த ஜந்துக்கள், காமாட்சி ஹே காமாட்சி, எதி பவதி புனக பந்தக, அவளுக்கு ஒரு திருப்பியும் ஒரு பிறவி ஏற்படும் என்றால், பந்தம்னு என்னது தலைன்னு கட்டு, சம்சார கட்டு. ஸோ மீண்டும் அவளுக்கு இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள் என்றால், புனக பந்தக பவதி எதி அப்படி வந்தால், சிந்தோஹோ அம்பசு, கடல்ல, அம்புன்னு தண்ணி, ஸோ கடல் நீரில் பப்ரமீதி ஷிலா, அது நீ போடுற கல்லாகப்பட்டது பாறையாகப்பட்டது மிதக்கிறது போலன்னு, மிதக்குமா, கடலில் தூக்கி கல்லை போட்டால் மிதக்குமா, அது அடியில் போய்டுவது. ஸோ கடலில் போடப்பட்ட பாறை எப்படி மிதக்காதோ அது மாதிரி அவளுக்கு பந்தமே ஏற்படாதுங்கிறார். இங்கே நெகட்டிவாக சொல்கிறார். அவளுக்கு பிறவி ஏற்படும் என்றால் அந்த கடலில் கல் மிதக்கணும், அப்போ தான் அவளுக்கு பிறவி வரும்னு சொல்கிறார். ஜந்தோஹோ தவ பதபூஜன சந்தோஷ தரங்கிதஸ்ய காமாட்சி பந்தக யதி பவதி புனஸ்சிந்தோஹோ அம்பஸ்து பம்ப்ரமீதி ஷிலா. பவதி புனக, பவதி புனக சேர்த்து படிக்கணும். ஓஹோ ஓகே. பந்தக யதி பவதி புனக சிந்தோஹோ அம்பஸ்து பம்ப்ரமீதி ஷிலா. குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குமாரிணி குஹ்யே குருமூர்த்தே வாம் நமாமி காமாட்சி. இப்போ எல்லாம் தேவியோட பெயர்கள் தான் இங்கே வரிசையாக வருது. குண்டலின்னு சொன்னானது குண்டலம் போல வளையம் விட்டுண்டு மூலாதாரத்தில் உட்காந்துருக்கா தேவி. குண்டலினி சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளுடைய நர்வோடு பவர் எல்லாமே மூலாதாரத்தில் நர்வோடு முடிச்சா அப்படி கிடக்கு. அந்த பவரை மேலே கொண்டு வந்தால் தான் நமக்கு அது ஒரு பெரிய ஒரு யாகம் மாதிரி அது எல்லாராலையும் முடியாது. ஸோ அப்படி தேவி குண்டலம் போட்டுண்டு வளையமாக மூலாதாரத்தில் வீச்சிருக்கா, அதனால் அவள் குண்டலி. குமாரி எப்பொழுதுமே யுவதி, நித்திய யுவதி அவள். ஸோ குமாரி. குட்டிலேன்னு சுருண்டு கிடக்கா, அதனால குட்டிலம்னாலே வளைவு. ஸோ குட்டில புத்தின்னு ஒன்று உண்டு, அது கிடையாது இங்கே. வஞ்சக புத்திங்கிறதுக்கும் குட்டிலன்னு ஒருத்தம். இங்கே வஞ்சக புத்திங்கிற மீனிங் கிடையாது. குட்டிலே என்னன்னு சுருண்டு கிடக்கக்கூடிய அந்த மூலாதார சக்தியாக இருக்கக்கூடியவள். சண்டின்னு சொன்னாலே இது எல்லாரையும் கொள்றாளே, சம்ஹாரம் பண்ணுறாளே, அப்படி சண்டியா இருக்காளே அவள். ஸோ கோரமான வடிவெடுக்கிறா சண்டியாக. சராச்சர சவித்ரி, சவிதா சூரியன்னு சொல்கிறோம். ஏன் சவிதாக்கு சூரியன்னு பேர்? பிரசவிதான்னு சேர்த்து பார்த்தா புரியும். பிரசவிக்கிறார், காலை வேளையை அவர் பிரசவிக்கிறார், இல்லாட்டினா நமக்கு உயிர் வாழவே முடியாது. அது மாதிரி இங்கே பிரசவித்ரி. ஸோ சராச்சர சவித்ரின்னு சராச்சர பிரசவித்ரி, சராச்சரத்தை உண்டாக்கக்கூடியவள், அவள் தான் கிரியேட்டர். சாமுண்டா தேவியாக அப்படியே அந்த சண்டமுண்டர்களை கொண்டதுனால அவளுக்கு சாமுண்டான்னு பேர். குணினி, குணங்களோடு எல்லை அவள் தான். ஸோ குணங்கள் என்னன்னு தேடினான்னு தேவிதான் மொத்த குணங்களோடு இருப்பிடம். குணினி இல்லாட்டனா சகுனத்தோடு கூடியவள். ஏன்னா குணங்கள் இருக்குன்னு சொன்னாலே அவள் நிர்குணம் கிடையாது. நிர்குணன்னா நிர்விகாரமாக இருக்கா, அதில் ஒன்றுமே குணத்தில் வர்ணிக்க முடியாது.
அவளை எப்போ குணத்தோடு வர்ணிக்க முடியும்னா அவள் ஒரு அலங்காரமாக ரூபிணியாக வந்து உட்காண்டா, காஞ்சிபுரத்தில் உட்காண்டா தான் அவளை குணத்தோட வர்ணிக்க முடியும் நம்ம. அதனால சகுண வடிவினல்னு எடுத்துக்கலாம், குணினின குணங்களின் இருப்பிடம்னு எடுத்துக்கலாம். குஹாரிணின்னு அது எல்லாரோட குகை, இதய குகையில் வசிக்கிறாவ, அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவள் குஹாரிணி. ஸோ அந்தர்யாமி தத்துவத்தை சொல்கிறாருங்க. குஹ்யே, குஹ்யேன்னு மறைபொருள், சட்டுன்னு இன்னார் இனியர்னெல்லாம் வேதத்தால் கூட புரிஞ்சுக்க முடியாது, அப்படிப்பட்டவள் மறைபொருளாக விளங்கக்கூடியவள். குருமூர்த்தே, எல்லாம் தேவிதான், குருமூர்த்தி வடிவினள். ஸோ அவள் நேரம் வரமாட்டா, ஒரு குருக்கள் மூலமாக தான் நமக்கு உபதேசம் கிடைக்கும். ஸோ ஆத்மா, குருகு, தெய்வம், இது மூணுமே ஒன்று இல்லையா? ஆத்மாவாக உள்ளிருந்து புரியலைன்னா குருவை கொண்டு உக்காத்துறார், அப்புறம் தெய்வமாக அவர் பரிணமிச்சு எல்லாருமே உபதேசம் கொடுக்கக்கூடிய குருமூர்த்திகள் தான் மூணுமே. ஸோ அப்படி தேவி குருமூர்த்தியாக வடிவினலாக இருக்கிறாள், குரு வடிவத்திலும் வருகிறாள். அப்படிப்பட்ட காமாட்சி துவாம் நமாமி, நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குடினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. அபிதாக்ருதிர் விதாக்ருதிः அச்சித் ஆக்ருதிர் அபிசிதாக்ருதிர் மாதः அனஹந்தா த்வமஹந்தா பிரமயசி காமாட்சி சாஸ்வதி விஸ்வம். பித ஆக்ருதிஹி, பிதான பேதம். ஸோ விகாரமற்றவள்னு அர்த்தம். பிதான பேதமாக, இப்போ உலகத்துக்கு வரும்போது உலக வடிவெல்லாம் இருக்கும்போது எல்லா சாமானும் தேவியாக இருக்கா அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஒரு அசையக்கூடிய வஸ்து, அசையாத வஸ்துக்கள், மரங்கள் முறை எல்லாமே தேவி வடிவம்னு சொல்கிறோம். அப்போ பல விதமாக இருக்கக்கூடியது பிதாக்கிருதி. அது வெவ்வேறு வடிவெல்லாம் சகுண வடிவினல்னு அர்த்தம். அபிதாக்கிருத்தின நிர்விகாரமாக பகவானோடு மாயையாக அப்படியே அந்த குணங்களோடு கூட அந்த பிரளய ஜல இதில் இருக்கும்போது, பிரளயத்தில் இருக்கும்பொழுது அவள் அபிதாக்கிருத்தியாக இருக்கிறாள். மாயை பகவானுடைய பவராக அடங்கி இருக்காங்க. ஸோ ஆபிதா ஆக்கிருத்திகி, நிர்விகாரமாகவும் அபிகாரமாகவும், அதாவது சகுண வடிவமாகவும், அப்படி ரெண்டு விதமாக இருக்கக்கூடியவள். அச்சித் ஆக்கிருதிகி, அச்சித்தினாலே என்னது? ஜட பிரகிருதிக்கு அச்சித்துன்னு பேர். ஸோ நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்? சித்து, அச்சித்து, பிரம்மம், மூணு முக்குட்டி. ஸோ சித்து, அச்சித்து, பிரம்மம்னா சித்துனா எல்லா ஆத்மாக்களையும் சேர்த்து போட்டால் அது பேர் சித்து. அச்சித்துன்னு சொன்னால் மொத்த பிரகிருதி, ஜடமாக இருக்கக்கூடிய பிரகிருதியை போட்டோம்னா அச்சித்து. இதை தாண்டி ஒரு பிரம்மம் இருக்குது, இதெல்லாம் இயக்கக்கூடிய பிரம்மம். அப்படி மூன்றாக இருக்கக்கூடியது. அதைத்தான் இங்கே வித்தியாசமாக சொல்கிறார். நிர்விகாரமாகவும் சவிகாரமாக சகுண வடிவமாகவும் பிரகிருதி வடிவமாக. இந்த பிரகிருதிங்கிறதே தான் பிதாக்கிருதி, பிதாக்கிருதி தான் பிரகிருதி. ஸோ அப்படிப்பட்ட பிரகிருதியாகவும் அப்பி சிதாக்கிருதி, அதான் ஆத்மாவாக, இல்லை அது சித்து. ஸோ சித்து அச்சித்து, அச்சித்துக்கு இங்கே ரெண்டு விதமாக சொல்லிட்டாரு. அச்சித்தை தான் பிதாக்கிருத்தின்னு வேறு சொல்லிட்டாரு, அச்சிதாக்கிருத்தின்னு சொல்லிட்டாரு. ரெண்டுமே சேர்ந்து பிரகிருதி வடிவினல்னு அர்த்தம். ஸோ சிதாக்கிருதிக்கின சித்ரூபமாக எல்லா ஆன்மாக்களாகவும் இருக்கக்கூடியவள். ஆக்கிருதிகி மாதக, ஏ அம்மா, ஹே அம்பான்னு கூப்பிட்றேன். அனகந்தா, உனக்கு அகமே கிடையாது. அகம்னது நான்கிற எண்ணம் கிடையாது. தேவிக்கு எது ஈகோ? நமக்கு தான் நான் சொல்லிட்டு இருப்போம். நான் செய்கிறேன், நான் பண்ணினேன் அப்படி சொல்லிட்டு இருப்போம் நம்ம. ஆனால் தேவி அனகந்தா, அகமே கிடையாது. அகங்கிற நிலைமை அவளுக்கு கிடையாது, அகந்தா கிடையாது. துவம் அகந்தான்னுட்டார் அடுத்த லைன்லேயே. உனக்கு அகம் கிடையாதுன்னா அடுத்து நீ அகந்தான்னுனா, இந்த இடத்துல அகந்தான்னு என்ன அர்த்தம்னா, நீ அகோ புருஷிகாவாக புருஷனை புருஷனாக்குபவள், நான்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடியவள். இப்போ நம்மளுக்கு கூட நான் ஏன் சொல்கிறோம்? நம்மளை மாயையில் மயக்கி வச்சுக்கிட்டா தேவி. அதனால கர்த்தா அகம் நினச்சிக்கிறோம். நமக்கு உள்ள இருக்கிற அந்த சித்தை நம்ம பார்க்கலே, மாயை திரை போட்டு மறைச்சிக்கிட்டா, அதனால நான்கிற பேசுகிற அந்த தன்மையை, அகந்தா, அந்த அகங்கிற தன்மையை கொடுக்கக்கூடியவள். அது மாதிரி சிவனை நான்கிற தத்துவத்தை உள்ளுக்குள்ளே போய் சொல்லி அவரை கிரியேஷனுக்கு பண்ணுறதுக்கு தட்சிணாமூர்த்தி ரூபத்திலேருந்து வெளிவந்து சிருஷ்டி பண்ண காரணமாக இருக்கக்கூடியவள் அகந்தா. ஸோ நீ அகந்தாவாக, அகத்தை கொடுப்பவளாக இருக்கிறாய். பிரமயசி காமாட்சி சாஸ்வதி விஸ்வம், இந்த உலகத்தை எப்பொழுது சுழட்டி விட்டுருக்கமா நீ. ஸோ இப்படி ஒரு கேப் இல்லாமல், அதாவது பிரமயசின்னு சுழட்டி விட்டுருக்காய். விஸ்வம் சாஸ்வதின்னு இடைவிடாமல். ஸோ கண்ணை மூடி திறக்கிறது அவளை பொறுத்த வரைக்கும். அவளோட டைம் என்னது? பகவானை பொறுத்த வரைக்கும் சிருஷ்டிங்கிறது அவரோட கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணால் சிருஷ்டி, கண்ணை லைட்டாக மூடினா அவ்வளோதான், உலகமே பிரளயம் ஆகிடுது. ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த கண் மூடி திறக்கிற வேலையை பண்ணிட்டு உட்காந்துருக்க நீ தேவி அப்படிங்கிற.
अभिदाकृतिः विदाकृतिः अचिदाकृतिः अपि चिदाकृतिः मातः अनहन्ता त्वमहन्ता प्रभयसि कामाक्षी शाश्वती विश्वम् शिव शिव पश्यन्ति समं श्रीकामाक्षी कटाक्षिता पुरुषाः विपिनं भवनम् अमित्रं मित्रं लोष्टं च युवति बिम्बोष्टम् சிவசிவா சிவசிவான்னு கூப்பிட்றா. சிவசிவா சிவனே சமம் பஷ்யந்தி ஸ்ரீகாமாட்சி கடாட்சிதா புருஷாக. எல்லாரையும் சமமாக பார்ப்பா. யார்? தேவி காமாட்சியுடைய கடாட்சித புருஷாக, அவளுடைய கடாட்சம் பெற்றவர்கள். யார் யாருக்கு தேவியோட கடாட்சம் கிடச்சிதோ அந்த புருஷர்கள் எல்லாருமே சிவசிவா ஹே சிவா சிவா சமம் பஷ்யந்தி. யாரை பார்த்தாலும் சமமாக நினைப்பா. ஒருத்தன் கீழானவன் தன் மேலானவன் நினைக்கவே மாட்டான். ஏன்னா தேவியோட கடாட்சம் அவன் மேலே விழுந்தாச்சு. ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் பேதமே கிடையாது, எல்லாம் ஒரே போல். விபினம், விபினம்னா காடு, பவனம் வீடு, காடு வீடு, அமித்ரம், அமித்ரம்னா மித்திரன் இல்லாதவன் எதிரி, மித்ரம் ஃப்ரெண்டு. அப்புறம் லோஷ்டம் கல், ஸோ லோஷ்டம் களிமண் உருண்டைன்னு அர்த்தம் லோஷ்டம். யுவதி பிம்போஷ்டம், ஒரு பெண்ணுடைய அதடு உதடு, உதடுடைய அந்த பிம்பன்னு சிவந்த உதடுகள். பிம்ப ஃபலம்னா கோவைப்பழம்னு அர்த்தம், ஓஷ்டம்னா உதடுன்னு அர்த்தம். ஸோ யுவதி பிம்போஷ்டம், கொவ்வை உதடுகள் போன்ற அந்த பெண்களுடைய அந்த பிம்போஷ்டம் கூட அவனுக்கு சமம். எது? களிமண் உருண்டைக்கு சமம். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் சம திருஷ்டி. இதே தானே வருது நம்ம கீதையிலையும் இதே தான் சொல்கிறார் பகவான். அதாவது எல்லாரையும் அமித்ரம் மித்ரம் அந்த ரிப்பு எல்லாம் அப்படி தானே சொல்கிறார். எல்லாம் இக்னோர் பண்ணக்கூடியவர்கள் எல்லாரும் சமமாக பார்ப்பார்கள். சிக்ஸ்த் சாப்டரில் சொல்கிறார். அந்த இதைத்தான் இங்கே வந்து நம்ம மூக்கர் சொல்கிறார். எல்லாமே ஒன்று. அவனுக்கு காடும் வீடும் பெண்ணும் ஆணும் எல்லாம் சகலமும் கல் களிமண் உருண்டை சகலமும் ஒன்று தான் எவனுக்கு? உன்னுடைய கடாட்சம் பெற்றவருக்கு. शिव शिव पश्यन्ति समं श्रीकामाक्षी कडाक्षिताः पुरुषाः विपिनं भवनममित्रं मित्रं लोष्टं च युवती बिम्बोष्टम् श्रीराम परिपन्तिनी कामिनी कामेश्वरी कामपीठ मध्यगते कामदुगा भवकमले कामकले कामकोटि कामाक्षी. ஸோ எல்லாம் நெய்வ், அவ்வளோதான். தேவியை பல பெயர்களால் இங்கே மூக்கர் கும்பிடுறார். காம பரிபந்தி, பரிபந்தி பரிபந்தினா எதிரின்னு அர்த்தம். ஸோ காம பரிபந்தி, ஸோ காமத்துக்கு எதிரி. ஸோ அவள் வந்து எல்லாருடைய ஆசையையும் தன் கையில் வச்சுட்டுருக்கான்னு அர்த்தம். அந்த காமத்தை தன் கையில் வச்சுருக்காங்கிறதுக்கு அடையாளம் தான் அவள் கையில் இருக்கிற பாசம். பாசம் சொல்கிறோம் இல்லையா, கையில் ஒரு கயிறு வச்சுட்டுருக்கா இல்லையா, அந்த ஆயுதம் எதுக்கு வச்சுட்டுருக்கான்னா உன்னுடைய காமத்தையும் காமத்தையும் எல்லாத்தையும் நான் அடக்கிறதுக்கு தான் என் கையில் நான் அதை ஆயுதமாக வச்சுட்டுருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால அவள் காமத்துக்கு எதிரி. அப்போ என்னாகும்? நம்மளுடைய காமம் எல்லாம் அவள் நினச்சா அடங்கி போயிடும். ஸோ நம்மளோட ஆசைகள்லாம் அடங்குற இடம் எங்கன்னா தேவியோட இடம். ஸோ காம பரிபந்தி காமினின்னு அடுத்த ஸ்லோகம் அடுத்த வார்த்தையை என்ன சொல்கிறார்? காமினின்னு என்ன அர்த்தம்? காமத்தை ஏற்படுத்தக்கூடியவள், காமினியாக இருக்கக்கூடியவள், தன்னை தன்வசப்படுத்தக்கூடியவள் அப்படின்னு சொல்லும்போது சிவனுக்கு மட்டும் அது. ஸோ சிவனை தன்வசப்படுத்துவதற்காக அவள் காமத்தை ஏற்றுக்கொள்கிறாள். ஏன்னா சிவனை வந்து வசப்படுத்தி அவரை சிருஷ்டியில் ஈடுபடுத்தணும். அது ஒரு காரியம், நற்காரியத்துக்காகத்தான் அவள் அப்படி பண்ணுறாள். ஸோ காமினி, சிவனுடைய காமினியாக, சிவன் விரும்பத்தக்கவளாக இருக்கிறாள். காமேஸ்வரி, ஸோ பகவான் வந்து காமேஸ்வரன் சொல்கிறோன்னு ரொம்ப அழகான ரூபம், ஸ்ருங்கார ரூபத்துக்கு தான் காமேஸ்வர ரூபம். சிவன் வந்து இப்படி இந்த சுடுகாட்டில் உட்காந்து இந்த மாதிரி ஜடாமுடியெல்லாம் தரிச்சிட்டு இருந்தால் எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு மேனா கவலைப்படுறா இல்லையா, இந்திரனோட ஹிமவானோட மனைவி. அப்போது அவர் சொல்கிறார், கவலையப்படாதே, நான் காமேஸ்வர ரூபத்தோடு வரேன்னு காமேஸ்வர ரூபத்தை வந்து கல்யாணம் பண்ணார். அப்படிப்பட்ட அவருடைய மனைவியாக காமேஸ்வரியாக இருக்கக்கூடியவள். காமபீட மத்தியகதே, காமபீடம்ங்கிறது காமகோடி பீடம் தான். ஸோ அடுத்த இதில் ஸ்லோகம் அடுத்த லைனில் பார்த்தோம்னா காமகோடினே கூப்பிட்றார். காமத்தின் எல்லை அப்படின்னு அர்த்தம். காமகோடி பீடம்ங்கிறது எதை குறிக்கிறது? நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் அடையும் இடம். அந்த அந்த காஞ்சிபுரத்தில் தேவி இருக்கக்கூடிய இடம் அது காமபீடம் அது. ஸோ அந்த காஞ்சிபுரத்தின் நடுவில் நடுநாயகமாக மத்தியகதை வீற்றிருப்பவளே,
காமதுகா. துகான தோகனம். தோகனம் சொன்னா பாலை கறக்கிறதுக்கு தான் தோகனம்னு பேர். ஸோ இங்கே காமதுகான்னு காமத்தை, அதாவது நாம் விரும்பியவற்றைன்னு அர்த்தம். இங்கே காமங்கிறது என்னென்னா நமக்கு சாஸ்திரம் சம்மதிக்கக்கூடிய விருப்பங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி விருப்பங்கள் நம்ம தேவிகிட்ட போய் கேட்டோமானா, தேவி எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு சாஸ்திர சம்மதமான விருப்பங்களை கேட்டால் அதை கறந்து கொடுப்பாள். நீ கேட்டதை வச்சுக்கோப்பா, உனக்கு நான் குழந்தை இல்லையா, குழந்தை வேணும் கேட்குறியா, வச்சுக்கோ அப்படி சொல்லி காமத்தை கறந்து கொடுப்பாள். தான் விரும்பியவற்றை கொடுப்பவள். பவகமலே. பவகமலேன்னு சொன்னான்னா சம்சார கமலம். சம்சார கமலம்ங்கிறது இங்கேருந்து சகசிராரத்தை குறிக்கிறது. ஏன்னா 1000 இதழுள்ள தாமரையாக நம்முடைய சகசிராரத்தில் வீற்றிருக்கா தேவி. அங்கேருந்து தான் அமிர்த கலைகளை பொழிகிறாள். அவள் வந்து அமிர்த கலையை பொழிகிற இடம் வந்து அங்கே சகசிராரத்தில் இருந்து. ஸோ இந்த சம்சாரத்தில் உள்ள நோய்கள் எல்லாம் தீர்க்கறதுக்கான மருந்தாக அந்த சகசிராரத்தில் 1000 இதழ் தாமரையோட சிவனோடு கூட சேர்ந்து அமிர்த தாரைகளை பெருக்கக்கூடியவளாக பவகமலமாகவே அவள் இருக்கிறாள். காமகலேன்னுட்டார். காமகலா ரூபிணின்னு சொல்ல மாட்டோமா, அதாவது சிங்கார ரூபத்தை கொடுக்கக்கூடியவளாக, காமக்கலைகளில் வல்லவளாக, காமகலா ரூபிணியாக இருக்கக்கூடியவள். காமகோட்டி, காமத்தின் எல்லை. எல்லாமே இங்கே காமாங்கிறத வச்சு இந்த ஸ்லோகத்தை பண்ணிட்டார் அவர். ஸோ காமகோடி, கோட்டினா எல்லைன்னு அர்த்தம். ஸோ காமத்தின் எல்லையாக சிங்கார ரசம் எங்கே எண்டாருதுன்னா அதுவும் தேவிதான். ஸோ மொத்த சிங்காரத்தை ஒரு மூர்த்தி வடிவில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சானிஃபிகேஷன் யாருன்னு பார்த்தா அது தேவிதான். ஸோ அப்படியும் காமகோடி சொல்லலாம். நம்மளுடைய காமங்களையெல்லாம் ஒடுக்கும் இடமாக இருக்கக்கூடியவள் அப்படியும் காமகோடி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவள் காமாட்சி தேவி. காமாட்சின்னு அர்த்தம், அதாவது விரும்பியற்று தரக்கூடிய கண்கள். காமாட்சின்னு அதான் அர்த்தம். ஸோ எல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கடைக்கண் பார்வை, தேவியோட பார்வை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஸோ அப்படிப்பட்டவளாக இருக்கிறாய் அப்படின்னு இங்கே மூக்க ஸ்துதி பண்ணுறான். காமபரிபந்தி காமினி காமேஸ்வரி காமபீட மத்யகதே மத்யகதே காமதுக்கா துகா பவகமலே காமகலே காமகோட்டி காமாட்சி. மத்யே ஹிருதயம் மத்யே நிடிலம் மத்யே சிரோ அபி வாஸ்தவ்யாம் சண்டகர சக்ர கார்முக சந்திரசமாபாம் நமாமி காமாட்சி. ஸோ மத்தியே ஹிருதயம், ஹிருதயம் மத்தியன்னு எடுத்துக்கணும். தேவி வந்து நம்முடைய ஹிருதயத்தில் மத்தியத்தில் சண்டகரன்னு சூரியன். ஸோ சூரிய பிரபையோட சண்டகரன்னா சண்டனா சொல்ல கொடிய அப்படின்னு அர்த்தம். ஸோ பயங்கரமான கரங்களை உடையவன், சூரியன் உஷ்ண கைகளை உடையவன், அதனால அவனுக்கு சண்டகரன்னு ஒரு பேர். ஸோ அப்படி ஹிருதயத்தின் மத்தியில் சூரிய வடிவனாகவும், நிட்டிலம் மத்தியே, நிட்டிலம்னா பாலம்னு அர்த்தம், நெற்றின்னு அர்த்தம். ஸோ நெற்றியின் நடுவில் அவள் வந்து சக்ர கார்முக, இந்திரவில் போல. நெற்றி எப்படி இருக்கு, இந்திரவில் போல வளைஞ்சிருக்கு இல்லையா, ரெயின்போ பல கலரோடு அப்படி வளைஞ்சிருக்கக்கூடியது தான் ரெயின்போ, அதான் இந்திரவில். ஸோ நெற்றியின் நடுவில் தேவியை பார்த்தா, ஃபாலம் அந்த நெற்றியின் நடுவில் பார்த்தா அவள் வந்து சக்கர கார்முக இந்திரவில் போலவும், ஷிரோ அபி மத்தியே தலையில் எப்படி இருக்கான்னு சந்திரசம ஆபாம், ஏன்னா பிறைச்சந்திரனை தலையில் வச்சுட்டு இருக்கா. அதனால சந்திரன் போன்ற அந்த குளிர்ச்சியோட அந்த ஆபன ஒளி. ஸோ சந்திரனை போன்ற ஒளியோடு கூட தலையில் சந்திரனை சூடியவளாக, வாஸ்தவ்யாம் அப்படி இருக்கக்கூடியவள், வசிக்கக்கூடியவள், இவற்றெல்லாம் வச்சுட்டு இருக்கா. ஸோ ஹிருதயத்தின் மத்தியில் சண்டகரான சூரியன் வடிவில் போன இருக்கிற அநாகத ஸ்தானத்தில் தேவி வந்து அந்த சூரிய வடிவில் இருக்கான்னு சொல்கிறான். இப்போ நான் என்ன சகசிராரத்தில் சந்திரன் மாதிரி இருக்கா, ஹிருதயத்தின் மத்தியில் சூரிய வடிவெல்லாம் இருக்கா அவன். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பாகவதத்தில் படிக்கிறோச்சே என்ன பண்ணுறோம், கீழே வந்து சூரியன், அதுக்கு மேலே சந்திரன், அதுக்கு மேலே அக்னி, அப்படி ஒரு அங்குஷ்ட வடிவமான, அதுக்கு மேலே தான் அங்குஷ்ட வடிவமான அந்த பகவான் இருக்கிறார், இப்படி தியானம் பண்ணு ஹிருதயத்தில்னு அப்படி படிக்கிறோம். ஸோ அதனால் இங்கே தேவி வந்து என்ன பண்ணுறா, நெத்தி நடுவில் அப்படியே இந்திரவில்லாகவும், ஹிருதயத்தில் சூரிய வடிவினலாகவும், சந்திரனை தலையில் சூடியவளாகவும் அப்படி வசிக்கக்கூடிய அவளை காமாட்சி நமாமி, அந்த காமாட்சியை நான் நமஸ்கரிக்கிறேன். நிட்டிலம்னா ஃபாலம்னு அர்த்தம். ஃபாலம்னா நெற்றி,
நிட்டிலம் மத்தியேன்னு புரிஞ்சுக்கணும். அதை நெற்றியின் நடுவில், நெற்றியின் நடுவில்னா இங்கே எக்ஸாக்டாக அந்த சிவனுக்கு நெற்றியின் நடுவில் அக்னி கண்டிருக்கேன் அப்படி பார்க்கப்படாது. அதாவது இந்த பிளேஸ் ஆஃப் த நெற்றின்னு எடுத்துக்கணும். அப்போ நெத்தி வந்து இந்திர தனுஷ் மாதிரி வளைந்திருக்கு அப்படி எடுத்துக்கணும். மத்தியங்கிறத அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் நம்ம. மத்தியே ஹிருதயம் மத்தியே நிதிலம் மத்தியே சிரோ அகிவாஸ்தவ்யாம் சண்டகர சக்ர கார்முக சந்திரசம ஆமாம் நமாமி காமாட்சீம். அதிகாஞ்சி கேளிலோலைஹி அகில ஆகம யந்திர தந்திர மந்திரமயைஹி அதிசீதம் மம மானசம் அசமசர சரத்ரோஹி ஜீவன உபாயைஹி. ஓகே, அதிகாஞ்சி, அதிகாஞ்சின்னு காஞ்சியில் அர்த்தம். அதிகாஞ்சி காஞ்சியில். கேளிலோலைஹி, கேளிலோலம்னு என்னது? தேவி விளையாடுறான். தேவியோட விளையாட்டு லீலா விபூதி. தேவி பூமியில் சகுன வடிவம் எடுத்து வரும்போது அவள் காஞ்சியை பிரியமான இடமாக கொண்டு அங்கே வந்து விளையாடுறா. லீலைகள் பல புரியறாவ. அகில ஆகம ஆகம எல்லா ஆகமங்களிலும் சொல்லப்பட்ட, ஆகமம்னா வேதம், வேதத்தில் சொல்லப்பட்டவள். எப்படி சொல்லியிருக்கு வேதத்தில்? யந்திரமயைகின்ற, யந்திரமாகவும் யந்திர ரூபமாக தேவியை ஸ்துதி பண்ணலாம். தேவியை எப்படி நிறைய இந்த கோடு, இந்த வட்டம், இந்த சதுரம் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? சௌந்தரலஹரி புஸ்தகத்தில் பார்த்தா பின்னாடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த யந்திரமாக வரைஞ்சி அதில் தேவியை ஸ்தாபனம் பண்ணி தேவியை கும்பிடலாம். ஸோ அப்படி யந்திர ரூபமாகவும், தந்திரனாலே ஆகம தந்திரங்கள்னே சொல்லிடுவோம், ஆகம விதிகள். ஸோ ஆகம விதிகள்னு சொல்கிறது வேதத்தில் பலவிதமான சம்ஹிதைகள் அங்கங்கே தேவியை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ அந்த அதில் சொல்லப்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட ஆகம விதிப்படியும் நம்ம தேவியை ஸ்துதி பண்ணலாம். மந்திரமயைகி, மந்திரங்கிறது தேவியை பற்றி சொல்லக்கூடிய ஜபங்கள், சோஸ்திரங்கள் அதெல்லாம். ஸோ அப்படி மந்திரமாகவும் இப்படி 3 விதமாக தேவி இருக்கிறாள். எப்படி வேணால் நம்ம அவளை ஸ்துதி பண்ணலாம். அதிசீதம் மம மானசம், அதாவது என்னுடைய மானசம்னு எனது ஹிருதயம், என்னுடைய மனசை ரொம்ப குளிர்விக்கணுங்கிறாருங்க. என்னுடைய மனசு குளிரட்டும், இந்த தேவியை நான் பார்க்குற வச்சு கடாட்சத்தால் குளிர்விக்கட்டும், தேவி என்னுடைய மனசை குளிர்விக்கட்டும். அசம சரத்ரோஹி, அசமசரான்னு சொன்னானா சமம் இல்லாத சரங்கள்னு அர்த்தம். அப்படின்னு என்னது? நார்மலாக அம்புகள் எப்படி இருக்கும்? இரும்பில் பண்ணப்பட்டிருக்கும், கூர்மையாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், அப்படி இருக்கும் அம்புகள். ஆனால் அந்த மாதிரி அம்பு இல்லையா? எப்படிப்பட்ட அம்புகள்? பூ அம்புகள். ஸோ அசம ஒரு நார்மலாக அம்புன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி அம்புகளை வச்சுட்டு இருக்கான் மன்மதன். ஸோ அப்போ அசமசர துரோகி, அந்த மன்மதனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய எதிரி யார்? சிவன். ஸோ அசமசர துரோகின்னு சிவன் அர்த்தம். ஸோ பூ அம்புகளை உடைய மன்மதனுக்கு எதிரியான அந்த சிவனுடைய ஜீவன உபாயைகி, அவருடைய வாழ்வாதாரமாக தேவி இருக்கான்ட்டார். ஏன்னா அவர் ஏதாவது காரியம் பண்ணுறதோ அவரை இயக்கணுமோ, அப்போ இவள் வேணுங்க. இவள் இல்லாட்டா அவர் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அப்படியே உட்காண்டிருப்பார், அசைவு இல்லாமல் உட்காண்டிருப்பார். ஸோ அவரை வாழ்விக்கணும், அவருடைய வாழ்வாதாரமாக ஜீவன உபாயமாக இருக்கக்கூடியவள் தேவி. அப்படிப்பட்டவள் என்னுடைய மனசை குளிர்விக்கட்டும்னு சொல்கிறாங்க மூகன். அகில ஆகம யந்திர தந்திர மந்திரமயை அதிசீதம் மம மானசம் அசமசர துரோஹி ஜீவன உபாயைஹி. நந்ததி மம கிருதி காச்சன மந்திரயந்தி நிரந்தரம் காஞ்சி இந்துரவிமண்டல குச்சா பிந்து வியத் நாத பரிணதா தருணி. ஸோ மம கிருதி காச்சன நந்ததி, யாரோ ஒருத்தர் இன்னார் இனியர்னு சொல்லவே முடியாது, வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அந்த தேவி மமகிருதி நந்ததி, என்னுடைய ஹிருதயத்தை ஆனந்தப்படுத்துகிறாள். ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறாள். தேவியை பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்குது மூகருக்கு. ஸோ மந்திரயந்தி நிரந்தரம் காஞ்சி, அந்த காஞ்சியில் இடைவிடாமல் தொடர்ந்து அங்கே இருக்கா, தன்னுடைய சீட்டாக அங்கே உட்காந்துட்டாவும். ஸோ நிரந்தரம் இடைவிடாமல் அந்த காஞ்சிபுரத்தில் மந்திரயந்தி தன்னுடைய மந்திரமாக தன்னுடைய கோயிலாக குடிகொண்டிருக்கிறாள். அதையே கோவிலாக ஆக்கி உட்காந்துட்டா தேவி. ஸோ இந்து ரவி மண்டல குஜா, அவளுடைய 2 குஜங்களும், ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன்றார். இந்துன்னு சந்திரன், ரவின்னு சூரியன். ஸோ சூரிய மண்டலமே ஒரு குச்சமாக, ஒரு மார்பகமாக,
சந்திர மண்டலமே ஒரு மார்பகமாக, அப்படி விஷாலமான மார்பினுடைய மலை போன்ற மார்புன்னு ஒன்னொன்று வர்ணிக்கிறார் இல்லையா. ஸோ பிந்து வியத்து நாதம். ஸோ தேவியை வந்து பிந்து வடிவினல், ஏன்னா அந்த ஓங்காரத்தில் உள்ள பிந்துவாக இருக்கிறாள் தேவி. அந்த சென்டரில் ஈவன் இந்த ஸ்ரீபுரத்துலேயோ இதுலேயோ பார்த்தானா அந்த ஃபுல்லாக கதம்பவனத்துக்கு மத்தியே கதம்பவனத்துக்கு நடுவில் போய் அந்த சிம்மாசனம் இந்த 5 பேரை ஆசனமாக கொண்டு அந்த சிம்மாசனத்தில் அவள் நடுவில் வீற்றிருக்காள்னு சொல்கிறோம். அதுதான் பிந்து ஸ்தானம் தேவியோடது. ஓங்காரம்னு எடுத்துட்டோமானா அந்த ஓங்காரத்தில் உள்ள இம்ங்கிற புள்ளி அதுவே அவளுடைய ஸ்தானம். அப்படி பிந்துவாக வியத்துன்னு சொன்னால் ஆகாசம். ஸோ அவள் அணுவுக்கு அணுவாக பிந்துவாகவும் இருப்பள், ஆகாச வடிவெல்லாம் விராட்ட வடிவமும் எடுப்பள். அதே சமயத்தில் நாத ரூபமாக சப்த பிரம்மமாக, வேதத்துக்கு சப்த பிரம்மம்னு பேர், அப்படி நாத வடிவினலாகவும் இருப்பாள். ஸோ வேத வடிவினலாக, நாதமாக, ஆகாச ரூபமாக, பிந்து ரூபமாக, பரிணதா அப்படி தன்னையே மாற்றிக்கொண்டிருக்கக்கூடியவள், பரிணாமம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவள், அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடியவள், தருணி யுவதி, அப்படி யுவதியாக இருக்கக்கூடியவள். அவள் என்னுடைய ஹிருதயத்தில் நந்ததி ஆனந்ததின்னு சொல்றார். நந்ததி மம ஹிருதி காச்சன மந்திரயந்தி நிரந்தரம் காஞ்சீம் இந்தூரவி மண்டல குச்சா பிந்து வியன்னாத பரிணதா தருணி. வியத்து நாத. शम्पालता सवर्णं सम्पादयितुं भवज्वर चिकित्सां लिम्पामि मनसि किञ्चन कम्पातटरोहि सिद्धभैषजं. शम्पालता सवर्णं, शम्पाன மின்னல்னு அர்த்தம். ஸோ ஷம்பாலதான மின்னல் கொடி. தேவி வந்து மின்னல் கொடி போல பளபளன்னு இருக்கா தேகம். ஸோ சவர்ணம் அது போன்ற கலர், வர்ணம்னா கலர், சவர்ணம் அது போல கலர், மின்னல் கொடி போன்ற கலரோட. பவஜ்வர சிகித்சாம் சம்பாதயத்தும். பவஜ்வரன்னு சம்சார ஜுவரம் இருக்கே, சம்சாரமே ஒரு காய்ச்சல் தான், ஒரு பீடை தான் அது. ஸோ அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும். ஸோ அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக சம்பாதயித்தும், அதுக்கு ஓஷதி வேணும் இல்லையா, மருந்து வேணும். பவஜ்வரமாக இருக்குது, காய்ச்சல் அடிக்கிறது, சம்சார இதில் அடிபட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு சிகிச்சை அளிப்பதற்கு நமக்கு ஓஷதிகள் வேணும். அவை சம்பாதிக்க ஓஷதிகள் எப்போவுமே ராத்திரி நேரத்தில், சந்திரன் தான் ஓஷதிகளோட தலைவன். ஸோ சந்திரன் வர சமயத்தில் தான் ஓஷதிகள்லாம் பலன்னு பிரகாசமாக இருக்கும். இப்போ ராமாயணத்தில் பார்க்குறோச்சு சஞ்சீவினி மலையை தேடிட்டு போகிறார் ஆஞ்சநேயர், அங்கே ஹிமாலயாஸில் போகிறார், ஒரே இருட்டு. ஆனால் ஒரு இடத்துல பார்த்தா ஓஷதிகள் இருக்கிற இடத்துல மாத்திரம் பலன்னு அதுவே லைட் அடிக்கிறது. ஸோ அவர் இதை லைட் அடிக்கிறது எந்த மருந்துன்னு அவர் விஷல்ய கரணியெல்லாம் தேடிட்டு இருக்க நேரம் கிடையாது அவருக்கு. ஸோ படார்னு அந்த மலையை தூக்கின்னு வந்துட்டார். அப்படி ஓஷதிகள் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளும், அப்படி பிரகாசமாக ஒளி பொருந்தி இருக்கும். ஸோ அதை அந்த ஓஷதிகளை கொடுக்கறதுக்காகவே இவளே மின்னல் கொடி போல இருக்காளாம். இவள் தான் பவஜ்வரத்துக்கு மருந்து. லிம்பாமி மனசி, நான் அந்த மருந்தை எடுத்து என்னுடைய மனசில் தடவிக்கிறேங்கிற. என்னுடைய மனோவியாதியோ உடல் வியாதியோலாம் போகிறதுக்கு இந்த ஓஷதியாகப்பட்ட இந்த தேவியை அப்படியே கண்ணால் பருக வேண்டிதான், அப்படியே எடுத்து நான் தடவிக்கிறேங்கிறான். லிம்பாமின்னு பூசிக்கிறது, மனதில் நான் பூசிக்கொள்கிறேன். கிஞ்சனது வர்ணனைக்கு அப்பாற்பட்ட அந்த தேவியை கம்பாதட ரோஹி சித்த பைஷஜம். இந்த மரம், இந்த ஓஷத மரம் எங்கே முளைச்சிருக்கு? கம்பாதட ரோஹின்னு சொன்னா இது நம்மளுடைய முடிக்கு ரோஹின்னு பேர். ஸோ இங்கே வந்து பூமியில் ரோஹின்னு சொன்னான்னா பூமியில் தோன்றக்கூடிய மரம்னு அர்த்தம். ஸோ கம்பாதட ரோஹி, கம்பை நதிக்கரையில் காஞ்சிபுரத்தில் விளைந்திருக்கக்கூடிய மரமாக, ஓஷதி செடியாக, மின்னல் கொடியாக இருக்கக்கூடிய இந்த தேவியை சித்த பைஷஜ்யம், பிஷக்குன்னா டாக்டர், சித்த பைஷஜ்யம்னா மருந்து, விஷக்கு தரக்கூடியது பைஷஜ்யம் மருந்து. ஸோ சித்த பைஷஜ்யம்னா ரெடியாக இருக்குது, ரெடிலி அவைலபிள், சித்தமாக இருக்குது. ஸோ அதை தேடின்னு போக வேண்டாம். இங்கே கம்பா நதிக்கரையில் ரெடியாக நாயம் அவைலபிள்னு உட்காண்டிருக்கு அந்த டாக்டருடைய மருந்து. அப்படிப்பட்ட கம்பாதரத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்தை மனசி லிம்பாமி, நான் மனசிலேயே நான் தடவிக்கொள்கிறேன் அப்படின்னு என்னுடைய பவஜ்வரமெல்லாம் நீங்கி போயிடும். शम्पालता सवर्णं सम्पादयितुं भवज्वर चिकित्सां लिम्पामि मनसि चिन्तन कम्पातट
வைஷஜ்யம் ரோஹி சுத்த வைஷஜ்யம். ஓகே. अनुमित कुचकाठिन्याम् अधिवक्षः पीठम् अङ्गजन्मरिपोः आनन्ददां भजेताम् आनंग ब्रह्म तत्वबोधसिराम्. ஓகே. அனுமித குச்சகாட்டின இதை விட அங்க ஜென்ம ரிப்போஹோ அங்க ஜென்மன்னு என்னது? மனதில் தோன்றியவர் இவருடைய விஷ்ணுடைய மனதில் தோன்றியவர் அங்கன். முன்னாடி அங்கனா இருந்தான், அப்புறம் அனங்கன் ஆனான். யாரு? மன்மதன். ஸோ அங்க ஜென்ம ரிப்போஹோ, அதாவது பகவானுடைய மனதில் தோன்றிய அந்த அங்கன் என்று சொல்லக்கூடிய அங்கமாக தோன்றிய அந்த மன்மதனுடைய எதிரி ரிப்போஹோ எதிரியாகப்பட்ட சிவனுடைய அனுமித குச்சகாட்டின் அதிவக்ஷகன்னு அதை எடுத்துக்கிறோம் இல்லை இப்போ. ஸோ அவருடைய நெஞ்சில், சிவனுடைய நெஞ்சில் அனுமித குச்சகாட்டின்யாம் அப்படின்னு என்னது? அளவாக அனுமிதான்னு அளவுடன், குச்சகாட்டின்யாம் அதாவது தன்னுடைய நெஞ்சோடைய தடம் கடினமான குச்சம் இல்லையா? ஸோ கடினமான இருக்கக்கூடிய அந்த குச்சங்களுடைய தடம் காഠின்யம்னு சொன்னான குச்சத்தால் ஏற்படக்கூடியது, மார்பங்களால் ஏற்படக்கூடிய எதுக்குமே காഠின்யான்னு பேர். ஸோ இங்கே என்னாச்சு? தேவி அவருடைய மணல் லிங்கத்தை அப்படி கட்டி தழுவின உடனே அவருடைய நெஞ்சில் என்னாச்சு? அவருடைய சிவனுடைய நெஞ்சில் இவளுடைய மார்பகத்துடைய தடம் பதிந்தது. ஸோ அளவாக பதிக்கப்பட்டது இவளுடைய தடங்கள். குச்சகாட்டின்யாம் ஆனந்ததாம் அதனாலே ஆனந்தம் ஏற்படக்கூடியது. சிவனுக்கும் ஆனந்தம் தேவியோடதுனால. அப்படிப்பட்ட பீட்டம் அங்கே வருது மேலே. ஸோ பீட்டம்னு இந்த காமகோடி பீடத்தில் இருக்கக்கூடியவளை பஜேதாம், நான் வணங்குறேன், நான் அவளை கொண்டாடுகிறேன் சொல்றார் மூகன். ஆனங்க பிரம்ம தத்துவபோத சிராம். ஆனங்க தத்துவம்னு என்னது? அனங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மன்மதனுடைய சிங்காரம். ஸோ ஆனங்கங்கிறது அனங்கன்றது வரக்கூடிய எல்லாமே ஆனங்க. ஸோ அதை விஷ்ணுன்றது வரக்கூடிய எல்லாமே வைஷ்ணவன். ஸோ விஷ்ணுவோட ஆயுதத்துக்கும் வைஷ்ணவன் சொல்கிறான், விஷ்ணுடைய பக்தர்களுக்கும் வைஷ்ணவர்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி அவர்கிட்டருந்து வருதுனால இப்போ அனங்கன்றது வருது, மன்மதன்றது வருதுனால அது ஆனங்க தத்துவம், ஆனங்க பிரம்ம தத்துவம்னு சொல்கிறார். அதாவது சிங்கார தத்துவம். ஸோ மன்மதனோட ஃபிலாசபி என்னது? ஆக்சுவலாக அதுதான் பிரம்ம தத்துவம்னு சொல்கிறாங்க. மன்மதனுடைய ஃபிலாசபியான சிங்கார தத்துவத்தை போதசிராம், சிரான்னு சொன்னான்னா தாரைன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரீம். அப்படியே அந்த சிங்கார தத்துவத்தை ஞானத்தை அளிக்கக்கூடிய போதசிராம், அது சிங்கார ரசத்தை அதை டீச் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த தேவி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அவளை பஜேதாம், நான் கொண்டாடுகிறேன். ஸோ என்னாச்சு? காமகோடி பீடத்தில் உட்காண்டிருக்கா. அந்த சிவனுடைய அவருடைய மார்பகங்களிலே சிவனுடைய நெஞ்சத்தில் தன்னுடைய மார்பக தடத்தை ஏற்படுத்தினாள். அவள் அந்த சிங்கார ரசத்தை போதிக்கிறாள். எல்லாருக்குமே காமேஸ்வரி ரூபமாக இருந்து கொண்டு சிங்கார ஞானத்தை போதிக்கிறாள். இப்படிப்பட்டவளை நான் கொண்டாடுறேன் என்றார் இந்த ஸ்லோகத்தில். அனுமித குச்சகாட்டின்யாம் அதிவக்ஷः பீடம் அங்கஜன்மரிபோः ஆனந்ததாம் பஜேதாம் ஆனந்த பிரம்ம தத்வபோதசிராம். ஐச்சிஷி பாஷ அங்குஷதரஹஸ்தாந்தம் விஸ்மய அர்ஹவிருத்தாந்தம் அதிகாஞ்சி நிகமவாச்சசாம் சித்தாந்தம் சூலபாணி சுத்த அந்தம். ஸோ ஐச்சிஷின்னு சொன்னாலே இச்சு இஷு ரெண்டும் சேர்த்து ஐச்சிஷின்னு போட்டுட்டாருங்க. இச்சுங்கிறது கரும்பு, அவளுடைய கரும்பு வில், அவளுடைய அம்பு என்னது? இஷுன்னா அம்பு. ஸோ அம்பு அவளுக்கு பூ. ஸோ கரும்பு வில்லு பானம், இதுதான் ஐச்சிஷின்னு போட்டார். இது ரெண்டு வச்சுருக்கா. ஐச்சிஷி கரும்பு வில்லோடும் பஞ்ச பானங்கள் பூ அம்புகளோடும் பாஷ அங்குஷ தரகஸ்தானம். ஸோ ஒரு கையில் வில்லு கரும்பு வில்லு, ஒரு கையில் பூக்கள், அப்புறம் ஒரு கையில் பாசம் கயிறு பாசம், ஒரு கையில் அங்குஷங்கிற ஆயுதம். அங்குஷம் தான் யானை அடக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதமாகப்பட்ட அங்குஷம் சொல்கிறோம். ஸோ அந்த அங்குஷத்தை ஒரு கையில், இப்படி தரஹஸ்தாந்தம் தன்னுடைய கைகள் எண்டில் 4 கைகள்லேயும் 4 விதமான ஆயுதங்கள். இந்த கரும்பு வில்லும் ஒரு ஆயுதம் தான். சிங்காரத்துக்கு ஏற்படுத்துறதுன்னா அந்த கரும்பு வில்லால் அடிக்க வேண்டியது, அம்பை வச்சு அடிக்க வேண்டியதான். ஸோ அப்படிப்பட்ட அந்த கைகளை உடையவள்
விஸ்மய அர்ஹ விற்த்தாந்தம். அவளுடைய விற்த்தாந்தம் எப்படி இருக்கு, அவளுடைய செயல்கள், அவளுடைய நடவடிக்கைகள், இந்த விற்த்தாந்தங்கள்லாம் பார்த்தா ஆச்சரியத்துக்கு அருகதையானவை. விஸ்மய அர்ஹ, அர்ஹன அருகதை, விஸ்மய ஆச்சரியப்படுத்தக்கூடியவளுடைய விளையாட்டுக்களை எல்லாம் பார்த்தா ஒன்று ஒன்று சொல்ல சொல்ல ஆச்சரியமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த விற்த்தாந்தத்தை உடையவள். நிகம வாச்சசாம் சித்தாந்தம். நிகமன்னு சொன்னாலே ஆகம, நிகம இல்லாமல் வேதம், வேதத்தினுடைய வாக்கு, வாச்சசாம், வாச்சஸ்னா வாக்கு, வேத வாக்கினுடைய சித்தாந்தம். ஸோ த ஃபிலாசபி. ஸோ வேதத்தால் சொல்லப்படக்கூடியவள். வேதம் இல்லாட்ட தேவியை பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஸோ வேதங்கள் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தேவியுடைய அந்த விளையாட்டுகளோ எதுனாலுமே. ஸோ அந்த வேத வாக்கினுடைய சித்தாந்தமாக இருக்கக்கூடியவள். சூலபாணி சுத்தாந்தம். சூலபாணின்னு சூலத்தை கையில் ஏந்தியவர், பாணின கை. ஸோ சூலத்தை கையிலேந்திய அந்த சிவனுடைய சுத்த அந்தம், அவருடைய சுத்தமாக விசுத்தமாக அவருடைய மனசில் அந்தமாக உள்ளுக்குள்ள அந்த அகோ புருஷிக்காண்டு உள்ளுக்குள்ளே உட்காந்து ஸ்புரணம் பண்ணுறா. அவருடைய ஜீவன உபாயம்னுட்டா, அவர் வாழ்வாதாரம் சொல்லிட்டா. அவளை ஸ்புரிக்க வச்சு அவரை உலகத்துக்கு வந்து அனுகிரக சிருஷ்டி பண்ணணுங்கிறதுக்கு, அவரை தூண்டி விடுறதுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் தான் பண்ண முடியும். ஸோ விசுத்தமாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவளாக அதிகாஞ்சி அந்த தேவி இப்போ காஞ்சியில் வீற்றிருக்கிறாள். பாஷ அங்குஷதர ஹஸ்தாந்தம் விஸ்மய அர்ஹவ்ருத்தாந்தம் அதிகாஞ்சி நிகம வாச்சசாம் சித்தாந்தம் ஸ்தூலபாணி சுத்த அந்தம். ஸ்ரீ ஜெகதம்பாய நமஹ. ஆஹித விலாச பங்கீம் ஆப்ரம்மஸ்தம்ப ஷில்ப கல்பனயா ஆஸ்ரித காஞ்சீம் அதுலாம் ஆஸ்யாம் விஸ்பூர்த்தி மாத்ரியே வித்யாம். விஸ்பூர்த்திம் ஆத்ரியே வித்யாம். பிரிச்சுக்கிறேன். ஆஹித விலாச பங்கீம். இப்போ தேவியை வர்ணிச்சுட்டு இருக்கார் மூக்கர். ஸோ ஆகித்தான செய்யப்பட்ட, பர்ஃபார்ம்டு அப்படிங்கிற அர்த்தம். ஸோ ஆப்ரம்ம ஸ்தம்ப, ஆப்ரம்மன பிரம்மா முதற்கொண்டு. ஸோ ஆஜீவனம் சொல்ல முடியாது, ஆஜன்மம் சொல்ல முடியாது, ஜென்மம் முழுக்க அப்படின்னு அர்த்தமாக இருக்குது இல்லையா? ஸோ பிரம்மா முதற்கொண்டு, ஸ்தம்பன புழுன்னு அர்த்தம். ஸோ புழு வரையில் எல்லாரையும் சிருஷ்டி பண்ணுறது யார்? பிரம்மா. ஸோ பிரம்ம ஸ்தம்ப ஷில்ப கல்பனையா, ஷில்பன்னு ஷில்பி செதுக்கி காரியத்தை பண்ணுறாரு இல்லையா? அது மாதிரி பிரம்ம செதுக்கி அவ கர்மத்தின் அடிப்படையில் அவளோட சிருஷ்டி பண்ணுறாரு இல்லையா பிரம்மா? ஸோ கல்பனையா அப்படி அந்த அப்படி பகவான் வந்து கிரியேட் பண்ணுறார். அவர் சங்கல்பம் பண்ணி அந்த மாதிரி தேவி கிரியேட் பண்ணுறா. ஆகித விலாச பங்கி மீது அவளுக்கு லீலை, விலாசம்னு விளையாட்டு. ஸோ தேவி இந்த மாதிரி பிரம்மா முதற்கொண்டு புழுவரை எல்லாம் உண்டாக்கி தன்னுடைய லீலையை பண்ணி ஆஷித காஞ்சி தானும் வந்து உட்காந்து விடுறான். ஸோ தான் பண்ணின விளையாட்டுக்கு சென்டரில், அந்த உலகத்தோட சென்டரில் வந்து காஞ்சிபுரத்தில் ஆசிரியமாக கொண்டு அங்கே உட்காந்துருக்கான். அதுலாம் இன்கம்பேரபிள், அவளுக்கு இன்னொருத்தரை சமமாக கம்பேர் பண்ணவே முடியாது. அதுலாம் ஆத்யாம் சனாதனமாக இருக்கா இல்லையா? எப்போதும் இருக்கா, ஆதி பராசக்தி அவள். ஸோ அப்படிப்பட்ட ஆதி மூலமாக விஸ்பூர்த்திம்னு இப்போ வந்து விஸ்புரணம்னு சொன்னாலே மலர்ச்சின்னு அர்த்தம். இப்போ பூ மலர்றதுக்கு ஸ்புரத்தின்னு சொல்லுவோம், விஸ்புரத்தின் நன்றாக மலர்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே விஸ்பூரணம் சொன்னாலும் என்னது? தேவி அப்படி வெளிப்பட்டு காட்சியளிக்கிறாள். ஸோ அவள் வந்து என்னதான் நிர்குண வடிவமானாலும் இங்கே தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு உட்காண்டிருக்கக்கூடிய அவளை வித்யாம். ஸோ ஆத்யாம் வித்யாம்னு சேர்த்துக்கலாம். அதுவும் ஆதி வித்யான அந்த வித்யா ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாக 64 கலைகள் பண்ணினார் சிவன் பண்ணிட்டு அம்மாடி எல்லா கலைகளும் உண்டாக்கியாச்சு உலகத்துலன்னு அப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தாருன்னா தேவி சொன்னா இது சரிப்படாது, நீங்கள் இதெல்லாத்துக்கும் தலைமையாக எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு வித்யாவை சிருஷ்டி பண்ணணும், அப்புறம் தான் நீங்கள் சும்மா இருக்க முடியும்னு சொல்லிடுறான். அப்போ தான் அவர் வந்து ஸ்ரீவித்யா கலையை உண்டாக்கினார். இது சௌந்தர்ய லகரிலே பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்படி ஆத்யாம் வித்யாம் எல்லாத்துக்கும் மூலமான அந்த ஸ்ரீவித்யைங்கிற கலை, பிரம்ம வித்யை ஸ்ரீவித்யை அந்த மாதிரி கலை. ஸோ இப்போவுமே ஸ்ரீவித்யா உபாசகர்கள்னு சொன்னால் நம்ம கிட்டவே நெருங்க முடியாது, அப்படிப்பட்ட தேவி உபாசகர்கள் அவன். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஆத்யாம் வித்யாமாக இருக்கக்கூடிய அந்த வித்யா ரூபிணியாக இருக்கக்கூடிய அவளை ஆத்ரியே அப்படின்னு முடிக்கிறார். ஆத்ரி என்னது? நான் ஆதரவுடன் தொழுகிறேன்னு அர்த்தம். ஆஹித விலாச பங்கீம்
जटिल दुर्गति शोकोऽपि स्मरति यः क्षणं भवति एको भवति स जन्तुः लोक उत्तर कीर्तिरेव कामाक्षी. மூக்கக அப்பி மூக்கன்னு வாய் பேசாத ஊமை மூக்கன்னா ஊமை. ஸோ இப்போ மூக்க கவிதான்னு சொல்லிட்டு இருக்கார் தன்னை சொல்கிறார் மூக்கோ அப்பி. ஸோ அப்படி ஊமையாக இருந்தாலும் ஜட்டில துர்கதி சோகா அப்பி அப்படி ஊமையாக இருக்கிறவன். அப்புறம் ஜட்டிலன்னு ரொம்ப அதாவது பின்னி படைஞ்சிருக்கிறதுக்கு தான் ஜட்டிலமான முடி சொல்கிறோம், ஜட்டாதரன்னு சொல்கிறோம் பகவான். ஆனால் ஜட்டிலம்னாலே மிகுந்த கஷ்டம்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட துர்கதியினால் சோகப்படக்கூடியவன். ஸோ துர்கதியை அடைந்து மிகுந்த துர்கதியை அடைந்து அதனால் சோகமுடையவன். அப்படி இருந்தாலும் யக ஸ்மரதி. ஸோ ஊமை பகவானை நினச்சாலும் தேவியை நினச்சாலும் இல்லை ரொம்ப துர்கதியில் மாட்டின்ட்டு ஒருத்தன் பகவான் தேவியை நினச்சாலும் ஸ்மரதி யக யார் ஒருவன் நினைக்கிறானோ பவதியும் க்ஷணம் ஒரு க்ஷணம் ஒரு சின்ன நேரத்தை ஒரு 11 நிமிஷம் அப்படி நினச்சா கூட ஏகோ பவதி ச ஜந்துஹு உன்னோட கூட ஐக்கியமாயிடுறானவன். ஸோ அதானே பவானி தொம் தாசேன்னு சொல்லும்போது பவானின்னு சொல்கிறது அது முடிக்கிறதுக்குள்ள தொம் தாசையெல்லாம் சொல்கிறதுக்கே விடுறதில்ல தேவி. ஐயோ இவனுக்கு நான் எதாவது பண்ணணும் பவானின்னு விட்டான் நானும் நீயும் ஒன்றுன்னு அப்படி சொல்லிட்டான் அவனுக்கு அந்த பிரம்ம விதை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வந்தால் கடன் பட்டுறவள மாதிரி இல்லையா. அது மாதிரி இங்கே ஒரு க்ஷணம் அவனு நினச்சா கூட தேவி என்ன பண்ணுறா ஜந்துஹு ஏகா பவதி சக அந்த ஆள் தேவியோடு கூட சாயுஜ்ய பதவி அவனுக்கு கிடச்சி விடுறது பின்னாடி. ஸோ அவன் ஐக்கியம் ஆயிடுறான் தேவியோடு கூட ஏகா பவதி ஒன்றாகி விடுகிறான். லோக உத்தர கீர்த்திரேவா அது மட்டும் இல்லையா இந்த உலகத்தில் இருக்கும்போது அவனுக்கு என்ன கிடைக்கிறதுன்னா உலகத்தையெல்லாம் தாண்டின உத்தர கீர்த்தி மேலான கீர்த்தியை அடைகிறான். ஸோ உலகத்தில் இருக்கும்போது தேவியை நினச்சா இங்கே புகழ் கிடைக்கிறது, செத்து போன பிறகு தேவியோடு கூட ஐக்கியமாயிடுறான். இப்படி ரெண்டுமே கிடைக்கிறது. ஏவ காமாட்சி உன்னை நினைக்கிறதுனால இந்த லாபம்னு சொல்கிறேன். मूकः अपि जटिल दुर्गति शोकः अपि स्मरति यक्षणं भवति एकः भवति सः जन्तुः लोक उत्तर कीर्तिरेव कामाक्षी. पञ्चदश वर्णरूपं कञ्चन काञ्ची विहार धौरेयम् पञ्चशरीयं शम्भोः वञ्चन वैदग्ध्यमूलम् अवलम्बे. ஸோ பஞ்சதச வர்ண ரூபம் தேவியை பஞ்சதசாட்சரின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பஞ்சதச அட்சரினா 15 அட்சரங்கள் அவளை சொல்லும்போது அவளோட பீஜங்களாக 15 எல்லாமே அவளுக்கு கிடையாது. ஈங்கார ரூபிணி தான் அவள் மெயினாக. அதனால தான் ஐமு ஹ்ரீமு க்ளீமுன்றோம். அந்த தேவி பாகவத்லேயே அவளோட பீஜ அட்சரங்கள் வரும்போது எல்லாமே ஈகார ரூபத்தோடு கூடி இருக்கிறது. ஐம்லேயும் ஈ இருக்குது. ஸோ ஈ தான் பரிணமித்து ஐமாறுது. ஐம் அப்புறம் க்ரீம் அதுலேயும் ஈ இருக்குது, க்ளீம் அதுலேயும் இருக்குது. ஆனால் க்ளீம் பீஜமெல்லாம் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா காமனுடைய பீஜமாக இருக்குது. அப்படி அந்த இது சிவசக்தி காமகா சீதி ரவி சீத கிரணகான்னெல்லாம் அந்த ஸ்லோகம் இந்த சௌந்தர்யங்களில் பார்க்குறோச்சோ யார் யாருக்கு என்ன பீஜம்னு அதில் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாரோட பீஜமும் இவள்கிட்ட தான் அடக்கம். அதனால தான் இவள் பஞ்சதசாட்சரியாக இருக்கிறாள், 15 வர்ணஸ்வரூபமாக இருக்கிறாள். அது என்ன சொல்லுவோம் நம்ம காயே ஈல அப்படின்னு 4 எழுத்து. அது கூட அந்தில் ஹிருல்லேகாங்கிறது ஹிருல்லேகா மந்திரங்கிறது ஹ்ரீங்கிறது தான். ஸோ தேவிவாதத்தில் பார்க்குறோச்சே முதல்ல சிவா விஷ்ணு பிரம்மா 3 பேர் அந்த தேவியோட லோகத்துக்கு மணிதீபத்துக்கு போகிறோச்சே அந்த ஹிருல்லேகாலாம் தேவி பக்கத்தில் உட்காந்துருந்தான்னு அங்கே வருது. ஸோ ஹிருல்லேகா மந்திரம் எல்லாமே மூர்த்தி வடிவமாக அங்கே உட்காந்துருக்கு மணிதீபத்தில் போனோமான. ஸோ அதனால இந்த ஹ்ரீம்ங்கிறதா ஹிருல்லேகா மந்திரம் அப்படி சொல்கிறது. ஸோ எல்லா எழுத்துக்களோட கடைசியில் ஹ்ரீம் 3ஆக பிரிஞ்சிருக்கு. ஒரு 4 ஒரு 5 அப்புறம் ஒரு 3 அது கூட எல்லாத்துக்கும் கூட ஹ்ரீம் சேர்த்து அப்படி 15 அட்சரம் ஆயிடுறது. ஸோ அப்படி 15 அட்சரங்களோடு கூடியவளாக கஞ்சன காஞ்சி விகார தௌரேயம். தௌரான்னு சொன்னால் அந்த பொறுப்புன்னு அர்த்தம். துரம்னா பொறுப்பு, துரம்னா நம்பர் 1ன்னு அர்த்தம். துரான்னா நம்பர் 1ல் இருக்கான்னு அவள் நம்பர் 1ல் இருந்தாலே பொறுப்பு தானே அவளுக்கு. ஸோ அதனால துரம்னா பொறுப்பு. தௌரேயம். ஸோ காஞ்சியில் அந்த விகாரத்தை எடுத்துட்டு பொறுப்பாக அங்கே இருக்கா.
தேவி என்ன பண்ணுறா, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி ஆகணும். அதனால அந்த காஞ்சி தேசத்தில் வந்து உட்காண்டு நம்பர் 1ஆக அங்கே வீற்றிருக்கிறாள், அந்த பொறுப்போடு கூட இருக்கிறாள். பஞ்சசரீயம், பஞ்சசரம்னு என்னது, 5 அம்புகள். தேவியோட கையில் என்ன இருக்குது, 5 விதமான அம்புகள் இருக்குது, எல்லாம் பூ அம்புகள். ஸோ அப்படி பூ அம்புகள், அந்த 5 அம்புகளோடு உடையவள். சம்போகோ வஞ்சன வைதக்திய மூலம், சம்புவை வஞ்சிச்சு விடுறாளாம், தன்னோட அழகை காட்டி அந்த காமேஸ்வரி ரூபத்தினால அந்த சம்பு என்று சொல்லக்கூடிய சிவனை வஞ்சன வைதக்தியம், வைதக்தியம்னா நல்ல வறுத்தெடுத்ததுக்கு தான் வைதக்யம்னு பேர். ஸோ இது வருத்த வித்துப்பான்னு சொல்கிற மாட்டோமா, குழந்தைகளை சொல்லும் போது கூட ரொம்ப வருத்த வித்தா இருக்குன்னு சொல்ல மாட்டோமா, அதே தான். அந்த மாதிரி அந்த சாமர்த்தியம், அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்காம். அந்த சம்புவை தன்வசப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் உடையவளை, அந்த வஞ்சிக்கக்கூடிய தன்வசப்படுத்துறதுக்கு தான் வஞ்சிக்கிறா, வேற எதுக்கு வஞ்சிக்கிறாவா? அது மட்டும் இல்லை, அனுகிரகம் பண்ணணும். இவர் தட்சிணாமூர்த்தியாக உட்காண்டிருந்தா இவர் எப்படி சிருஷ்டி பண்ணுறது, குழந்தைகள்லாம் எப்படி பாவத்தை தொலைக்கிறது, அந்த அனுகிரகத்தினாலே அவர் வசப்படுத்துகிறாள் அவள். அப்படிப்பட்ட அந்த சாமர்த்தியம், ஸ்கில் அப்படின்னு அர்த்தம் வைதக்தியம். மூலம், அதோட மூலமாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஃபுல்லாக இருக்கக்கூடியவளை அவலம்பே, நான் ஆசிரியிக்கிறேன், அவளை கொழுகொம்பாக நான் கொள்கிறேன் அப்படிங்கிறார் மூக்கர். பஞ்சதச வர்ண ரூபம் கஞ்சன காஞ்சி விஹார தௌரேயம் பஞ்சசரீயம் சம்போஹோ வஞ்சன வைதக்ய மூலம் அவலம்பே परिणतिवतीं चतुर्धा पदवीं सुधियां समेत्य सौशिम्नीं पञ्चाशदर्णकल्पितपदशिल्पा त्वां नमामि कामाक्षी. பஞ்சாஷத் அர்ணகல்பித பதசில்பம். ஓகே. ஸோ சதுர்தா பரிணத்தவதீம்னு சொல்கிறார், 4ஆக பிரிந்தவள். ஸோ 4ஆக பிரிந்தவள்னு சொன்னால் அந்த வாக்கு, எப்போவுமே வாக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். தேவிகிட்ட சொல்லும்போதே வாக் சக்தி அவள். ஸோ அவளை வந்து பரா, பஷ்யந்தி, மத்தியமா, வைக்கரி அப்படி 4 வாக்காக எங்கே உட்காண்டிருக்கா, சுஷும்னா நாடி இருக்கக்கூடிய அந்த 6 ஆதாரங்களில் 4 ஆதாரத்தில் 4 விதமாக வாக்காக பரிணமித்து உட்காண்டிருக்கா. மூலாதாரத்தில் பராவாக்காக, பராவாக்குன்னா யாருக்குமே கேட்காது, ரொம்ப சூக்ஷ்மமான வாக்கு. அதுக்கப்புறம் பஷ்யந்தி வாக்கு வர வச்சு அந்த ஹுதவகத்தில் உட்காண்டிருக்கா, எது அக்னிஸ்தானத்தில் உட்காண்டிருக்கும் போது தான் ரிஷிகளுக்கு கேட்கறது. அதனால தான் பஷ்யந்தகன்னு பேர், அவள்லாம் ரிஷிகள். ஸோ கஷ்யபக பஷ்யகன்னு சொல்லுவாள். அவர் வந்து மந்திரத்தை பார்க்க சாமர்த்தியம் உடையவர், அதனால தான் கஷ்யபர்னே பேர். யக பஷ்யதி சக கஷ்யபக அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி அந்த பஷ்யந்தி வாக்காக அந்த ஹுதவகத்தில் இருந்து அப்படியே அநாகதத்தில் போன உடனே என்ன ஆகிடுறது, மத்தியமா ரூபமாக உட்காண்டிருக்கான். மத்தியமாங்கிறது கொஞ்சம் ரொம்ப சூக்ஷ்மமாக கவனித்தா அந்த லப்டப் கேட்கும். லப்டப்னு உள்ள அந்த வாக்கு, அந்த வந்து அப்படி அடிக்கக்கூடிய வாக்கு. அநாகதம்னா அடிக்கப்படாத. எப்போ வந்து அடிக்கிறதுன்னு சொன்னால் வைக்கரி விசுத்தி ஸ்தானத்துக்கு வரும்போது லொடான்னு பேசுகிறேன் இல்லையா, அந்த வாக்கு பேசுகிறதுக்கு அந்த அடிக்கணும். அடித்தாதான். முன்னாடி அநாகதமாக இருந்த வாக்கு சூக்ஷ்மமாக யாருக்கும் கேட்காம அடிக்கப்படாத வாக்காக இருந்தது அநாகதத்தில் மனசில். அது வந்து மேலே வர வச்ச விசுத்தி வாக்காக இப்படி 4ஆக பரிணமித்து சௌஷும்னியும் சமேத்தியா. சௌஷும்னின்னு சுஷும்னா நாடி, சுஷும்னா நாடியில் தான் 6 ஆதாரங்கள் இருக்குது. அதில் 4 இடத்துல 4ஆக அவள் உட்காந்துருக்கான், 4 வாக்சக்தியாக அவள் உட்காந்துருக்கான். சூதியாம் பதவீம், அதாவது அவர்களுக்கு சூதியாம்னு நல்ல புத்திசாலிகள், அந்த தேவியை பார்க்கறதுக்குள்ள சாமர்த்தியம், சாதுக்கள், அவளுடைய வழியில் அவள் வந்து அவளுக்கு தெரியும். அவள் தான் அந்த குண்டலினி சக்தியெல்லாம் எழுப்பி அவள் தேவியோட அந்த இதெல்லாம் வாக்சக்தியெல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்கள். ஸோ பஞ்சாஷத் அர்ணனா வர்ணான்னு தான் அர்த்தம். அர்ணான்னு சொன்னால் அர்ணவம்னு சொன்னால் கடல்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே அர்ணனா வர்ண, எழுத்துக்கள் 51 எழுத்துக்கள். சம்ஸ்கிருதத்தில் எத்தனை எழுத்து இருக்குது? ஸோ பஞ்சாஷத்துன்னு 50 சொல்லிடுறார். ஏன்னா அந்த மேருவை சொல்கிறலே, சகாரம்ங்கிறது மேரு. ஸோ அது இதுக்கெல்லாம் தாண்டி அந்த மேரு ஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த சகாரத்தை சொல்லாட்டுன்னா 50. நார்மலாக சம்ஸ்கிருத வார்த்தை 51 இருக்குது, இதில் 50ன்னு சொல்கிறார். பஞ்சாஷத்துனா 50. ஸோ 50 வர்ணங்களுக்கு மேலாக அப்படின்னு எடுத்துக்கலாம். அர்ண கல்பித்த பதசில்பாம் துவாம். ஸோ இப்படி அதனால் அந்த 51 எழுத்துக்களாக யார், தேவி தான். தேவியே பஞ்சதசாட்சரி மந்திரமாக இருக்கான்னு சொல்லும்போதே எழுத்து வடிவமாக ஓங்கார ரூபிணியாக இருக்கக்கூடியவளும் அவளே தான். அவள்கிட்ட தான் எழுத்துக்கள் வருது. ஸோ அதனால் அந்த எழுத்துக்கள்லாம் கற்பிக்கப்படுகிறது, செதுக்கப்படுகிறதுங்கிறார். பதசில்பம்
பதம்னா பதம்னா சொற்கள், பதன்னா பாதம்னு ஒரு அர்த்தம், பதன்னா பதவின்னு ஒரு அர்த்தம், பதன்னா சொல்லுன்னு அர்த்தம். ஸோ பதங்கள், பதசில்பாம். ஸோ இப்படி 50 எழுத்துக்களாக அந்த சம்ஸ்கிருத எழுத்துக்களை வடிவமைத்தவள், பதங்களாக சொற்களாக அமைக்கப்பட்டது இந்த எழுத்துக்களால். துவாம் அப்படிப்பட்ட உன்னை நமாமி காமாட்சி நான் வணங்குகிறேன். परिणतिवतीं चतुर्था पदवीं सुधियां समेत्य सौषूम्नीं पञ्चाशत् अर्णकल्पितपदशिल्पां त्वां नमामि कामाक्षी. आदिक्षन् मम गुरुराट् आदिक्षान्त अक्षरात्मिकां विद्यां स्वादिष्टचापदण्डां नेदिष्टामेव कामपीठगताम्. ஸோ மம குரு ராட்டுன்றார், என்னுடைய தேவி என்னுடைய குரு ராட்டு, குரு சக்கரவர்த்தி, ராட்டுனால ராஜா. ஸோ என்னுடைய குரு சக்கரவர்த்தி யார்? தேவி. ஆதிக்ஷன்னா ஆதேசம் கொடுக்கறதுன்னு எனது உபதேசம். ஸோ தேவி எனக்கு உபதேசம் கொடுக்குறா. தேவி தான் உள்ளேருந்து பேச வைக்கிறா. மூக்கரை இப்போ அவளுக்கு வாக்சக்தியை கொடுத்து அவரை பேச வைக்கிறதே உள்ளேருந்து யார் பேச வைக்கிறா? தேவி தான் பேச வைக்கிறா. ஸோ என்னுடைய குருவான தேவி எனக்கு உபதேசம் பண்ணிக்கொண்டு ஆதி, இங்கே ஆதிங்கிறதா ஆதின்னு ஒரே வார்த்தையாக வந்துடுது. ஆதி, என்கிற எழுத்து முதல் எழுத்தாகவும், அந்த ஷாங்கிற எழுத்து எண்டு. ஸோ இந்த அகாரத்துலேருந்து ஆரம்பித்து சகாரம் முடிய 51 எழுத்துக்கள் இல்லையா சம்ஸ்கிருதத்தில். ஸோ ஆதி அந்த இப்படி ஆதி அந்த வடிவினலாக இருக்கக்கூடியவங்கிறது அர்த்தம். ஆங்கிற எழுத்து வடிவமாக முதல் எழுத்தாகவும், ஷாங்கிற அந்த எழுத்தாகவும், அக்ஷராத்மிகாம் இப்படி எழுத்து வடிவமாக இருக்கக்கூடியவள், வர்ணரூபமாக அக்ஷர ஆத்மிகாம் வித்யாம். ஸோ இதுலேருந்து ஸ்ரீவித்யா. ஸோ இப்படி அக்ஷர ஸ்வரூபமாக இருந்து அதுக்கப்புறம் மந்திரங்கள் வந்து ஸ்ரீவித்யா ரூபிணியாக அப்படி மாறலாம். ஸோ இப்படி ஸ்ரீவித்யாவாக இருக்கக்கூடியவளை சுவாதிஷ்ட சாபதண்டாம், சுவாதிஷ்டம் சுவாதுவாக இருக்கும்போ, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்போ. எப்படிப்பட்ட சாபம் அவளுடைய சாபம்னா வில்லு. அவளுடைய வில்லு ரொம்ப சுவாதுவாக இருக்குன்னு அது கரும்பு வில்லு. ஸோ கரும்பு வில்லு வச்சுட்டுருக்காளா, அது ரொம்ப டேஸ்ட்டாக தானே இருக்கும். அதனால சுவாதிஷ்ட சாப்பை அப்படி இனிமையாக இருக்கக்கூடிய கரும்பு வில்லு. தண்டாம்னா அது கரும்பு வில்லு, அந்த நீளமாக இருக்கக்கூடிய தண்டம், அப்படியே கரும்பு வில்லை உடையவளை. நேதிஷ்டாம்னா அது கிட்டக இருக்கான்னு அர்த்தம். தவியஸ்ன்னு சொல்லுவோம். தவியஸ்னா தள்ளி, ரொம்ப தள்ளி தவியஸ்ன்னு சொன்னான். இங்கே தவியஸ்ன்னு சொல்கிறத தான் நேதிஷ்டாம்னுட்டார். ஸோ ரொம்ப கிட்டக்க இருக்கா தேவி, இங்கேயே இருக்கா, எனக்கு உள்ளே இருக்கா. இருக்கிறதுலே யார் கிட்டக்க இருக்கான்னு சொன்னால் பகவான் தான் நம்ம கிட்டக்கே இருக்காரு. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆத்மாவாக உட்காந்துருக்காரு, வேறு யார் பக்கத்தில் இருக்கிறது? நம்ம தான், நமக்கு இருக்கிறதே அருகில் இருக்கிறது. ஸோ நேதிஷ்டாம் த நியரஸ்ட் இருக்கக்கூடிய காமபீட்டகதாம். ஸோ காமபீடம் என்று சொல்லக்கூடிய அந்த காஞ்சிபுர நிலையத்தில் வீற்றிருக்கக்கூடியவள் கதாம் சென்று அந்த காமபீடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தேவியை மம ஆதிக்ஷன் அவள் எனக்கு ஆதேச குருவாக இருக்கிறாள்னு சொல்கிறான். ராதே கிருஷ்ணா. ஆதிக்ஷன் மம குருராட் ஆதிக்ஷன் ஆதிக்ஷாந்த அக்ஷராத்மிகாம் வித்யாம் ஸ்வாதிஷ்ட சாபதண்டாம் நேதிஷ்டாம்யேவ காமபீடகதாம். துஷ்யாமி ஹர்ஷிதஸ்மரசாசனயா காஞ்சிபுரி கிருத ஆசனயா ஸ்வாசனயா சகல ஜகத்வாசனயா கலித சம்பர ஆசனயா. ஸோ துஷ்யாமிங்கிறது லாஸ்ட்டில் வந்துடுறோம். ஸோ நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறார். எதுக்கு? ஹர்ஷித ஸ்மரசாசனையா. ஸ்மரன்னா மன்மதன். ஸோ காமன் மன்மதன். இப்போ ஸ்மரசாசனாங்கிறது யார்? அவனை ரூல் ஓவர் பண்ணுறது. ஸ்மரனை கண்டிக்க தகுந்த, எப்போவுமே கண்டிக்கிறதுலாம் ராஜாவோட வேலை. சாசனம் பண்ணுறதுனால ரூல் ஓவர்னு சொல்கிறது. அவனே ஆட்சி செலுத்தக்கூடிய, காமன் மீது ஆட்சி செலுத்தக்கூடியவர் யார்? எரித்தவர் சிவன். ஸோ ஸ்மரசாசன அப்படின்னு சொன்னானா சிவன் அர்த்தம். ஸ்மரசாசனையா அப்போ சிவனை ஹர்ஷிதா அவனை சந்தோஷப்படுத்தக்கூடியவள். ஸோ சிவனை தன்னுடைய காமத்தால் சந்தோஷப்படுத்தக்கூடியவள். காஞ்சிபுர கிருத ஆசனையா. ஆசனம் தன்னோட ஆசனமாக எதை வச்சுட்டுருக்கா? காஞ்சிபுரத்தையே தான் வீட்டிருக்கக்கூடிய ஆசனமாக அந்த ஊர்லேயே செலக்ட் பண்ணி அங்கே உட்காண்டிருக்கா தேவி. அது கிருத ஆசனையா, அதை தனக்கு ஆசனமாக கொண்டவள். ஸ்வ ஆசனையா
தனக்குத்தானே ஆசனம்னு விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவளுக்கு வெளியிலேருந்து எதுவுமே வேண்டாம். அவள் தனக்கு சுவாத்மாராமராக உள்ளுக்குள்ளேயே ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டு எல்லாமே அவளுக்குள்ளே இருக்கிறது. அவளுக்கு தனியாக ஒரு ஆசனமே வேண்டியதில்லை. ஸ்வ ஆசனையா ஆத்மாராமராக உள்ளுக்குள்ளேயே ஆனந்தப்படக்கூடிய அவளை சகல ஜெகத் வாசனையா அவள் இருந்தாலே உலகத்துக்கு அப்படியே ஒளி வட்டம். ஸோ தேவியே எல்லா இடத்துலையும் பான ஒளி வாசனையா எல்லாருக்கும் எல்லா உள்ளுக்கும் ஒளியிலையும் போதங்கிற அந்த ஒளியை கொடுக்கக்கூடியவள், உள்ளேருந்து நம்மளை இயக்கக்கூடியவள், நம்மளுக்கு அந்த ஒளியை தரக்கூடியவள். அப்படிப்பட்ட வாசனையா அப்படி ஒளியை தரக்கூடியவளை சகல ஜெகத் எல்லா உலகத்துக்குமே அப்படி ஒளி தரக்கூடியவளை கலித சம்பர ஆசனையா. ஆசனம்னா இன்னொரு அர்த்தம் வந்து அவனை புதுப்பித்தல் உண்டாக்குதல்னு ஒரு அர்த்தம். ஸோ சம்பர ஆசனையா. ஸோ சம்பராசுரன் ஒரு அசுரன் இருந்தான் இல்லையா, அந்த அசுரனை யார் கொன்னா? பிரத்யும்னன் கொன்னான். பாகவத்தில் இது வருது இல்லையா. ஸோ பிறந்த குழந்தையே இந்த சம்பராசுரன் தூக்கின்னு போயிடுறான். அப்புறம் மீன் முழுகிடுறது வழியில், ரிவரில் விழுந்துடுது அது கடலில். அப்புறம் அவன் திருப்பி மீன் வயிற்றுலேருந்து எடுத்து ரதி வளர்த்து அப்புறம் அவள் சொல்லிக் கொடுத்து சம்பராசுரன் அவனுக்கு கொண்டுட்டு வரான் இல்லையா. இந்த பிரத்யும்னன் யார்? மன்மதனோடு மறுஜன்மம். ஸோ கலிதான செய்தா. ஸோ பிரத்யும்னனை உண்டாக்கியவள். ஸோ சம்பராசனையா சம்பரனை கொன்ற அந்த மன்மதனை ஏற்படுத்தியவளை. அந்த மன்மதனை தான் பிரத்யும்னன் தான் மன்மதன். ஸோ இது சிவனோட இதில் பார்த்தோம்னா, சிவனோட கான்டெக்ட்ஸில் பார்த்தோன்னா சிவன் வந்து அந்த மன்மதனை திருப்பி சிவன் கொன்னுட்டார், அப்படியே எரிச்சிட்டார். அப்போ தேவி தன்னுடைய கடக்கன் பார்வையால் அவனுக்கு திருப்பி உயிர் கொடுத்தா இல்லையா, ரதி பார்க்கும்படி. ஸோ அதனாலேயும் அவள் வந்து சம்பராசனன்னு சொல்லும்போது மன்மதனை எடுத்துக்கலாம். திருப்பி பிறக்கும் போது தான் பிரத்யும்னன். ஸோ அந்த மன்மதனுக்கு தான் ஏற்படுத்தியவள் தன்னால் ஒரு ஜீவனம். ஏன்னா முதல்ல மன்மதன் வந்து விஷ்ணுவோட மனசுலேருந்து தோன்றியவன், அதான் மன்மதன். ஆனால் அவன் இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி உயிர் கொடுத்தவள் தேவி. கலிதன மீண்டும் செய்யப்பட்ட அந்த தேவியை துஷ்யாமி நான் ஸ்துதிக்கிறேன். துஷ்யாமின்னு சொன்னால் நான் சந்தோஷப்படுகிறேன்னு ஒரு அர்த்தம், ஸ்துதி பண்ணுகிறேன்னு ஒரு அர்த்தம். நான் அவளை ஸ்துதிக்கிறேன் என்கிறார் மூகர். மேம் ராதே கிருஷ்ண மேம். துஷ்யாமி ஹர்ஷித ஸ்மரசாசனயா காஞ்சிபுரி கிருத ஆசனயா ஸ்வ ஆசனயா சகல ஜகத் வாசனயா கலித சம்பர ஆசனயா. இன்னும் ஒரு ஸ்லோகம் போல. பிரேமவதி கம்பாயாம் ஸ்தேமவதி யதி மனஸ்ஸு பூமவதி சாமவதி நித்யகிரா சோமவதி சிரசி பாதி ஹைமவதி. ஒவ்வொரு ஸ்லோகமே என்ன மாதிரி அந்த பொய்ட்டிக்கு இதை பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. போன ஸ்லோகம் எல்லாம் யான்னு வந்தது, இந்த இடத்துல தீன்னு வருது இல்லையா, வதி அப்படின்னு. ஸோ பிரேம கம்பாயாம் ஸ்தேமவதி. பிரேமவதின்னு சொல்லும்போது என்னது? அன்புக்கு இருப்பிடம், அன்போடு கூடியவள், அதான் பிரேமவதி. கம்பாயாம் ஸ்தேமவதி. ஸ்தேமன ஸ்திரமாக இருக்கக்கூடியவள், ஸ்திரமாக அங்கே உட்காந்துருக்கா, சீட்டு போட்டு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க. ஸோ கம்பா நதிக்கரை, கம்பானது கம்பா நதியில்னு அர்த்தம் இல்லை, கம்பா நதிக்கரையில் உள்ள காஞ்சிபுரத்தில் வீற்றிருப்பவள். எதி மனசு பூமவதி. பூமான்னு சொன்னான எல்லைன்னு அர்த்தம், பூமான மிகப்பெரியான்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ எதி மனசு, எதிங்கிறது யார்? சன்னியாசிகள், தேவியே நினச்சின்னு தியானத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய மனசையே தன்னுடைய எல்லையாக, தன்னுடைய தன்னுடைய எல்லை. ஸோ ஒரு டெரிட்டரி, அவ்வளோ பெரிய தேவி வந்து எதிகளோட மனசுக்குள்ளே போய் அங்கே உட்காந்துடுறான். இதான் என்னோடய டெரிட்டரின்னு வச்சுட்டு பூமவதி அதை எல்லையாக உடையவள். ஸோ தேவி எங்கே தேடலாம்? எதிகளோட மனசில் போனால் தேவி அங்கே உட்காந்துருப்பான். ஸோ அப்படி பூமா சக்தியாக இருக்கக்கூடியவள். நித்யகிரா சாமவதி. நித்யகிரான்னு சொன்னால் வேதம்னு அர்த்தம். கிரம்னா வார்த்தைகள், நித்யகிரான என்றைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அழிவே கிடையாது, அதான் வேதம். ஸோ அந்த வேதமாகப்பட்ட அதில் சாம வேதமாக இருக்கிறாள். பகவான் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறோம், சாம வேதமாக இருக்கேன் நான். பகவான் கீதையில் அப்படி தான் சொல்கிறேன், நான் 4 வேதத்தில் நான் தான் சாம வேதமாக இருக்கிறேங்கிற. அது மாதிரி தேவி இங்கே வந்து நித்யகிரா, என்றைக்கும் உள்ள வார்த்தையாகப்பட்ட வேதத்தில் சாம ரூபியாக இருக்கக்கூடியவள். சிரசி சோமவதி. சோமன்னா யாரு? சந்திரன். ஸோ தலையில் சந்திரனை கொண்டவள்னு அர்த்தம், தலையில் சந்திரனை உடையவள்.
பாதி ஹைமவதி, அவளிங்க பாத்தின்னா என்ன, நல்லா வீற்றிருக்கிறாள், அப்படி ஒளி பொருந்தி விளங்கி கொண்டிருக்கிறாள். ஹைமவதி ஹிமவானுடைய மகளான காமாட்சி. ஹைமவதின்னு ஹிமவானுடைய பெண்கிற அர்த்தத்தில் ஹைமவதி, ஹிமவான் மகளான காமாட்சி இங்க பாதி அப்படி ஒளி பொருந்தி இருக்கிறாள். பிரேமவதி கம்பாயாம் ஸ்தேமவதி யதி மனஸ்ஸு பூமவதி சாமவதி நித்யகிரா சோமவதி சிரசி பாதி ஹைமவதி. சர்வம் ஜெகதம் பார்ப்பணமஸ்து.